இது வேண்டவே வேண்டாம். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஓராயிரமாய் உலகேழளிக்கம் பேராயிரங்கொண்டதோர் பீடுடையன் காராயின காளனன் மேனியனன் நாராயணன் நங்கள் பிரானவனே. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். திண்ணமானும் உடமையுண்டேல் அவனடி சேர்த்துய்மினோ எண்ண வேண்டானும் மதாதும் அவனன்னிமத்தில்லையே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. யாயாவிருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத்வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனந்தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய பெருமைகள் பல இடங்களிலே பலவாறு மிகவும் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு இங்கே சஹஸ்ரநாமத்தை கொண்டு அவனுடைய பெருமையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக இங்கே தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால் சஹஸ்ரநாமத்தில் அவதாரங்கள் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இன்றைய தினம் அவதாரிக்கையாக சில விஷயங்களை தெரிவிக்கிறேன். சஹஸ்ரநாமம் என்னால் எந்த சஹஸ்ரநாமம் என்று யாரும் கேட்க மாட்டார். மற்ற சஹஸ்ரநாமங்களெல்லாம் சொல்லணுமானால் அது இன்னாரை பற்றினது என்கிற விசேஷணத்தோடு அந்த பெயரோடு சேர்த்து சொன்னால்தான் அது அவளுடைய சஹஸ்ரநாமம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இங்கே உண்டோ என்று கேட்டால் இங்கே அப்படி அல்ல. சஹஸ்ரநாமம் என்று சொன்னாலே அது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் குறிக்கிறது என்று அப்படி ஒரு பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியமாக என்ன காரணம் என்னால் இது இதிகாசங்களிலே ஒன்றான பாரதத்திலே ஸ்ரீமன் மகாபாரதத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு பெருமை உடையது. இது வேறு எங்கும், அதாவது தனியாக ஒரு சஹஸ்ரநாமம் என்று ஒருத்தர் இயற்றி அதனாலே வந்தது என்னால் அதற்கு ஒரு குறவு சொல்லலாம். ஆனால் அப்படி அன்றிக்கே இந்த பகவானை பற்றின ஸ்ரீ விஷ்ணுவை பற்றின சஹஸ்ரநாமமானது ஸ்ரீமன் மகாபாரதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீமன் மகாபாரதம் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு பெருமை. எதிஹாஸ்தி ததன்யத்ர யத் நேஹாஸ்தி நதத்துவ கொச்சித்து என்று எதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ, அதாவது எது மகாபாரதத்தில் இருக்கோ அதுதான் வெளியிலையும் இருக்குமா, எது மகாபாரதத்தில் இல்லையோ அது வெளியிலையும் இருக்காதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாபாரதத்தில் இல்லாததே இல்லைன்னு அர்த்தம்.
எந்த சந்தேகம் வந்தாலும், எப்பேற்பட்ட தர்ம சந்தேகம் வந்தாலும், என்ன விஷயங்களானாலும் அதற்கு பிரமாணம் என்று தேடிக்கொண்டு போனால் அது ஸ்ரீமன் மகாபாரதத்தில் தான் இருக்கும். மகாபாரதத்தில் இல்லாத விசேஷங்களே கிடையாது என்று அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாபாரதத்திலே இடம்பெற்றிருக்கிறது இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் என்று சொன்னால் அதனுடைய பெருமை எவ்வளவென்று நாம் சொல்லுவது. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், எல்லாரும் நித்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் இதை எல்லாரும் யோஜனை பண்ணி பார்க்கணும். அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரிந்திருக்கணும் இந்த விஷயம். இப்போ இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் என்கிற இந்த விஷயத்தை யாருடைய வார்த்தை என்று நாம் கொள்ளுகிறோம் என்று நாம் பார்க்கணும். இது யார் அருளி செய்தது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, கதாபாகத்தை கொண்டு பார்த்தால் அது எப்படி அமைந்திருக்கிறதுன்னா, தர்மபுத்திரர் கேட்டார், பீஷ்மாச்சாரியர் பதில் சொன்னார் என்று இப்படித்தான் சஹஸ்ரநாமம் அமைந்திருக்கிறது. அப்போது இந்த சஹஸ்ரநாமத்துக்கு கர்த்தா என்று யாரை சொல்லணும்? இதை சொன்னவர் யார்? இப்போ கீதை இருக்கிறது பகவத்கீதையில். அர்ஜுனன் கேட்டான், கண்ணன் பதில் சொன்னான் என்று சொல்கிற பொழுது அப்போ அந்த பகவத்கீதா என்கிற சாஸ்திரமானது யாருடைய வார்த்தையாக உலகத்திலே கொள்ளப்படுகிறது என்றால் அது கண்ணனுடைய வார்த்தையாகத்தான் கொள்ளப்படுகிறது. இத்தனைக்கும் அந்த கண்ணனுடைய வார்த்தையாக இருக்கிற கீதை எங்கே இருக்கிறதுன்னா மகாபாரதத்தில் இருக்கிறது. அந்த மகாபாரதத்தை இயற்றினவர் யார் என்னால் வேதவியாச பகவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக அது வேதவியாச பகவான் இயற்றிய மகாபாரதத்தில் இருக்கிறபடியினாலே அதை சொன்னவர் அல்லது இயற்றினவர் வேதவியாசர்னு யாரும் சொல்கிறதில்லை. அது கண்ணன் சொன்னார்னு தான் எல்லாரும் சொல்கிறோம் கீதையை பற்றி. ஆனால் இந்த சஹஸ்ரநாமத்தை பற்றி வருகிற பொழுது மட்டும் இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய கர்த்தா யாருன்னு கேட்டால் வேதவியாசர்னு சொல்கிறாளே தவிர பீஷ்மர்னு சொல்கிறதில்லை. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரஸ்யா ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிஹி அப்படின்னு தானே சொல்கிறா. ஏன் சொல்லணும்? பீஷ்மாச்சாரியா ரிஷிஹின்னு சொல்ல வேண்டியது தானே, சொல்லலை. நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் அனுசந்திக்கிறதுக்கு முன்னால் ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறோமே, ஒரே ஒரு ஸ்லோகமாவது பீஷ்மருடைய பெருமையை பற்றின ஸ்லோகம் உண்டோ? அங்கே கிடையவே கிடையாது. முன்னால் அனுசந்திக்கிற ஸ்லோகமெல்லாம் ஆரை பற்றினதாக இருக்கும், அந்த கர்த்தாவை பற்றின. அதாவது இந்த முன்னால் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்கிறது சாதாரணமாக தமிழில் திவ்ய பிரபந்தங்களுக்கு இருக்கிற பொழுது அது தனியன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட தனியன் தான் இந்த மகாபாரதத்துக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள். இப்போ சுக்லாம்பரதரம் விஷ்ணும்னு தொடங்கி கடைசியில் சொல்கிறாள் க்ஷீரோதன்ம பிரதேசன்னு அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தனியன் போல இருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழில் இருந்தால் அதை பாயிரம்னு சொல்லுவோம். பாயிரம்னா அந்த கிரந்தத்துக்கு முன்னால் வரக்கூடிய பாடல்களுக்கு பாயிரம்னு பேர். இந்த பாயிரங்களாக இருக்கிறவை தான் இந்த சுக்லாம்பரதரம்லேருந்து தொடங்கி நாம் சொல்கிற சாந்தாகாரம் புஜகசயனம் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாளே அது வரைக்கும் இருக்கிற அத்தனை விஷயங்களும் பாயிரங்கள் அல்லது தனியன்கள்னு சொல்லலாம். இந்த தனியனில் என்ன இருக்கும்னு கேட்டால், ஒன்று கிரந்த வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், கர்த்திரு வைலக்ஷண்யம்னு 3 சொல்லுவாள். அதாவது அது சொல்லப்பட்ட கிரந்தத்தினுடைய பெருமை என்ன அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது அதில் இருக்கிற விஷயம் என்ன விஷயம், அது அதனுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லணும். கர்த்திரு வைலக்ஷண்யம், கர்த்தாவினுடைய வைலக்ஷண்யம் என்னால் சொல்லுகிற கர்த்தா யார், ரொம்ப பெரியவர், அவர் சொன்னதன்னோ இது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை. அது ஆப்த வாக்கியம், ஏதோ தெருவில் போகிறவர் சொன்னது இல்லை. அது சொன்னவர் யார் தெரியுமா? வியாசர் என்ன. அப்படித்தான் இதில் காட்டுறேன். அப்படி காட்டுற பொழுது என்னெல்லாம் காட்டுறா வியாசரை பற்றினா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே என்று. வியாசர் என்பவர் யார்? விஷ்ணுவனுடைய ரூபமே தான் அவர். அதாவது எம்பெருமானுடைய அவதாரங்களிலே ஒரு அவதாரம் வியாசாவதாரம்னே சொல்லிட்டார். வியாசர் என்கிறதும் ஒரு அவதாரம், அது ஒரு விஷயம். அதையும் தவிர இன்னொன்று என்ன சொல்கிறா அவரை பற்றி? அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரிய பரம்பரையில் வந்தவர் வியாசர் என்று சொல்லணுமே. அதுக்காக என்ன சொல்கிறா? வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் என்று அந்த வியாசரை சுகதாத்தம் தபோநிதிம் வந்தே, அந்த வியாசரை நான் சேவிக்கிறேன். அந்த வியாசர் எப்படிப்பட்டவர் என்னால் வசிஷ்டன் அப்தா
என்னால் வசிஷ்டவருடைய கொள்ளுப்பேரன், சக்தேகே பௌத்திரம், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, அந்த சக்தியினுடைய பேரன் வியாசர், அதனால் சக்திரே பௌத்திரம். அதுக்கு மேலே பராசர ஆத்மஜம், பராசரர் என்கிறவுடைய பிள்ளை. அதெல்லாம் போராதோ, அதுக்கு மேலே என்ன சொன்ன, சுகதாதம் தபோநிதிம், சுகருக்கு தகப்பனார்னு அதையும் விட்டு பெருமை சொல்கிறார். வியாசருடைய பிள்ளைக்கு சுகர்னு பேர் சொல்கிற பொழுது சுகருக்கு வியாசரை விட பெருமை அதிகம்னு சொல்கிறார். அந்த விஷயங்கள் தனியாக இருக்குது. அவர்தான் ஸ்ரீமன் பாகவதம், அதனுடைய இதெல்லாம் சுகருடைய பெருமையெல்லாம் அதிலே வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட சுகருடைய தகப்பனார் வியாசர் என்று வியாசரை கொண்டாடுறார். வியாசரனால் ஆறு, வசிஷ்டர், அவருடைய பிள்ளை சக்தி, அவருடைய பிள்ளை பராசரர், அவருடைய பிள்ளையான வியாசர், அவருடைய பிள்ளை சுகர் என்று 5 தலைமுறை இங்கே சொல்லி இருக்குது. இப்படி அந்த வியாசர் அப்படிப்பட்ட பரம்பரையிலே வந்தவர். அதனால் வியாசர் சொன்னது எதுவுமே பொய்யா இருக்காது. அது சத்தியம் 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 புனசத்தியம் புஜம். அவரே வியாசரே சொன்ன வார்த்தை இது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சியதே. என்ன கேசவாத்பரம் தெய்வம் நாஸ்தி என்று அவர் சொன்னார். கேசவனான நாராயணனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று நான் கையை உயரத் தூக்கி சபதம் செய்கிறேன் என்று வியாசர் சொன்னார்னு சொல்கிறார். அப்படி சொன்ன வியாசருடைய பெருமை அதுதான் பூர்த்தியாக இங்கே நமக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு முன்னாலே அனுசந்திக்கப்படுகிற ஸ்லோகங்கள், தனியன் போலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலே எல்லாம் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்போது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு கர்த்தா யார் என்னால் நாம் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன் அப்போ கீதைக்கு கண்ணனை சொன்ன பொழுது ஏன் இதுக்கு மாத்திரம் பீஷ்மரை சொல்லக்கூடாது? பீஷ்மர் தானே யுதிஷ்டருக்கு சொன்னார் அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ? அதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ரொம்ப அழகாக புரியும். அது அவர் என்ன சொல்கிறாருன்னால், ஆரம்பத்திலேயே இதை பற்றின விசாரங்களெல்லாம் வருது. அதாவது இந்த மாதிரி விசாரத்தை நேரடியாக காட்டல, மறைமுகமான விஷயங்களை. முதல்ல அது இதிகாச சிரேஷ்டம், அதாவது இதிகாச சிரேஷ்டம்னு ஸ்ரீராமாயணத்திற்குத்தான் பெயர். இருந்தாலும் மகாபாரதம் அதுக்கும் ஒரு பெருமை உண்டு. இதிகாசம் என்னாலே என்னன்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதிகாசம் புராணம் என்று 2 இருக்கிறது. இந்த புராணத்துக்கு இதிகாசத்துக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் அதை பற்றி ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற கிரந்தத்தில் வைத்துக்கொண்டு சில அழகான சர்ச்சைகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கா. இதிகாசம் புராணம்னு சொல்கிற பொழுது சாதாரணமாக சொல்லச்சே இதிகாச புராணங்கள்னு சொல்கிறாளே தவிர புராண இதிகாசங்கள்னு சொல்கிறதில்லை. அந்த மாதிரி வார்த்தை காணும். இதிகாச புராணங்கள்னு சொல்கிறா. ஆனால் அப்படி சொல்லலாமா கூடாதான்னு ஒரு சின்ன இதெல்லாம் கூட விசாரம் பண்ணுவோம். என்ன விசாரம் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் இதுக்கெல்லாம் இலக்கணம் வகுத்தவராருன்னா பாணினின்னு ஒரு மகர்ஷி. அவர் இந்த மாதிரியான 2 சப்தங்களை சேர்த்து சொல்கிற பொழுது அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லச்சே அவர் ஒரு சூத்திரம் எழுதினார். முதல்ல என்ன சொல்லிட்டார்னா, அல்பாச்சிதரம் பூர்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு சூத்திரம் இது, அல்ப அச்சிதரம் பூர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? அதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 சப்தங்களை சொல்லுகிற பொழுது, சேர்த்து சொல்லுகிற பொழுது எந்த சப்தத்தில் எழுத்து குறைவாக இருக்கோ அதை முதல்ல சொல்லணும், எந்த சப்தத்தில் எழுத்து அதிகமாக இருக்கோ அதை 2ஆவதாக சொல்லணும்னாரு. அப்போ அல்ப அச்சுன்னா அச்செழுத்துக்கள் அல்ல எழுத்துக்கள்னு, அது அச்சுன்றது எழுத்துக்களை குறிக்கிறது. அப்போ அல்ப அச்சுதரம் பூர்வம், குறைவான எழுத்துக்கள் இருக்கிற பதம் முன்னால் இருக்கணும், அதிகமான எழுத்துக்கள் உள்ள பதம் பின்னால் இருக்கணும்னு. அப்படி பார்த்தால் இப்போ பூராண 3 எழுத்து, ஈதிஹாச 4 எழுத்து. அப்போ எப்படி இருக்கணும்? முதல்ல குறைவான எழுத்துள்ள புராணம் முதல்ல சொல்லி அப்புறம் இதிகாசத்தை சொல்லணும். ஆனால் யாருமே இப்படி சொல்லலையே. எல்லாரும் இதிகாச புராணம்னு சொல்கிறாங்களே தவிர புராண இதிகாசங்கள்னு யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு என்ன பதிலை சொல்லியிருக்கான்னா, இதே பாணினி மகரிஷி இன்னும் கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல இதுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்கிறார். அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, அபியர்ஹிதம் பூர்வம் அப்படின்னு ஒரு சூத்திரம் சொன்னார். அவர் என்ன சொன்னார், பொதுவாக சொல்கிற பொழுது இதுதான் ரூல், இதுதான் சட்டம். ஏன்னா குறைவான எழுத்து முதல்ல, அப்புறம் அதிகமான எழுத்துன்றது பொதுவான விஷயம் அது. ஆனால் சில இடங்களிலே சொல்லப்படுகிற விஷயத்தில் எது அதிகம் மதிப்புடையதோ அது அதிகமான எழுத்து உடையதாக இருந்தாலும் அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் தான் அடுத்தது சொல்லணும். 2 விஷயங்களை சொல்கிற பொழுது இவன் சொன்னது வாஸ்தவம் தான், இப்படி தான் வச்சு அல்பபடிக்கல் ஆர்டரில் தான் சொல்லணும்னு ஒரு ரூல் வச்சுட்டுருக்கோன்னு வச்சுக்கோ. நம்ம
அப்படி வச்சுட்டு இருந்தால் கூட ஒரு பெரிய பத்திரிக்கை போடுற பொழுது அதில் பெரிய மனுஷர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் ஏதோ என்ன போல் வீல இருந்தது. ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன குழந்தை அவனுடைய பேர் ஏல இருந்ததுன்னா அவனை முதல்ல சொல்லிவிட முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்னா அப்போ பெரியவருடைய பேரை முன்னால் போட்டு சின்னவாளுடைய பேரை பின்னால் போடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காள். அதுபோல் இங்கேயும் கூட என்ன பண்ணணும்னா அல்ப அச்சுத்தரம் மாத்திரம் இல்லை, அபியர்ஹிதம் என்னால் உயர்ந்த வஸ்து இருந்தால் அது எழுத்து அதிகமானதாக இருந்தாலும் அதை முதல்ல சொல்லிட்டு மதிப்புடையதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தான் அதை காட்டிலும் சற்று மதிப்பு குறைந்ததை சொல்லணும் அப்படின்னு பார்க்கிற பொழுதோ இதிகாச புராணன்றது தான் சரின்னு. ஏன்னா இதிகாசன்றது மதிப்பு மிக்கது. அத்தோடு ஒப்பிடுகிற பொழுது புராணம் என்கிறது கொஞ்சம் மதிப்பு குறைந்தது தான்னு சொன்னேன். ஏன் அப்படி அப்படின்னா அந்த இதிகாசம் என்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்? இதிகாசம் அப்படின்ற நம்மளாம் ஐதிஹ்யம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதுக்கும் இதிகாசன்றதுக்கும் ஒன்றும் அர்த்தத்தில் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். இதிகாச பாவா ஐதிஹ்யம்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே தான் அது. அப்போது இதிகாசம்ன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா இதி ஹ அப்படின்னு ரெண்டு சொல்லு இருக்குது. இத்தின்னா இப்படின்னு அர்த்தம். அது ஹ அப்படின்னா என்ன? இப்படித்தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. அதாவது இதிகாசன்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா இவ்வாறு நடந்தது என்று சொல்லும்படியான விஷயத்திற்கு இதிகாசம்னு பேர். புராணத்தையும் சொல்லிவிடுறேன். புராணம்னா என்னன்னா புறா அப்பி நவஹா, என்னைக்கோ நடந்தது ஆனாலும் இன்னைக்கு கேட்குற பொழுது நவஹா ரொம்ப புதுசாட்டம் இருக்காது. இப்போ எப்போ நடந்தது ஆனால் இப்போ தான் நடந்தா போல இருக்குது நீ சொல்கிறத கேட்குற பொழுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு புராணம்னு பேர். புறா ரொம்ப பழமையானதாக இருந்தாலும் நவஹா புதியது போல் தோன்றுகிறது, அதனால் அதுக்கு புராணம்னு பேர் அப்படின்னு இப்படி சொன்னான். இதுலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு பெரியவர்கள் காட்டி விட்டார்கள். என்னன்னா இதிகாசம் என்கிறது அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்ற காலத்திலேயே எழுதி வைக்கப்பட்டது. புராணம் என்கிறது சில விஷயங்களெல்லாம் பிற்காலத்தில் எழுதி வைக்கப்பட்டது என்று இதுதான் வித்தியாசம். இப்போது வால்மீகி ராமாயணம் வியாச பாரதம் என்கிற ரெண்டும் தான் இதிகாசம். இதிகாசம் என்னால் இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது தவிர வேறு ஒன்றை இதிகாசம்னு சொல்கிறதில்ல. இது ரெண்டு தான் இதிகாசம். இந்த ரெண்டுக்கும் என்ன பெருமைன்னு கேட்டால் ராமன் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே எழுதி வைக்கப்பட்டது ஸ்ரீ ராமாயணம். அதே போல் கண்ணன் மற்றும் பாண்டவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே எழுதி வைக்கப்பட்டது ஸ்ரீமன் மகாபாரதம். இது எப்படி தெரியறதுன்னா அதனுடைய ரெண்டு கர்த்தாக்களும் அந்தந்த கிரந்தத்தில் அவளுக்கும் ஒரு அவகாசம் உண்டு. இப்போ வால்மீகின்னு சொல்கிறோம். இந்த வால்மீகின்றவர் ராமாயணத்தில் அவரும் ஒரு பாத்திரமாக வருகிறார். சில சமயங்களில் அவர் வந்து போகிறதுக்கெல்லாம் அவருக்கு அவகாசம் உண்டு. வால்மீகி என்கிறவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தானே. இந்த ஸ்ரீராமாயணத்தை எழுதி என்ன பண்ணினார்? அவர் லவகுச்சாளுக்கு சொல்லி வச்சார். அந்த லவகுச்சாள் என்ன பண்ணினா ராமருடைய அரங்கத்திலேயே போய் அதை அவர் முன்னாலேயே பாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன தெரியறதுன்னு கேட்டால் ராமன் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே ராமாயணம் எழுதி ஆயிடுது. அதை ராமனே தன்னுடைய தன் சரிதை தானே தன் செவியால் கேட்டான் என்று ஆழ்வாரும் கூட பாசுரங்களிலே அருளி செய்கிறார். ஆக தன் சரிதை தானே கேட்ட பெருமை ராமபிரானுக்கு உண்டு. என்னால் அப்போ ராமபிரான் எழுந்தருளி இருக்கிற காலத்திலேயே அதை வால்மீகி எழுதிட்டார். இன்னும் கூட ஒரு ஆச்சரியமான விஷயம், இதெல்லாம் அப்படியே பாசிங் ரெஃபரன்ஸாக இருக்குது. அது சட்டன்னு யாருடைய கவனத்திற்கும் கூட வந்திருக்காது. என்னன்னா ராமனை பற்றி வால்மீகிக்கு ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னமே தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்பா. நன்னா தெரியும். எப்படி தெரியும்னா அது வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்லப்படுகிறது. என்னென்னா சித்திரக்கூட்டத்துக்கு வனவாசத்திற்கு எழுந்தருளுகிற ராமபிரான் சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருளின பொழுது முதலிலே வால்மீகி ஆசிரமத்திற்கு சென்று அவரை தண்டம் சமர்ப்பித்து அவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வனத்திற்கே நுழைகிறான் என்று அங்கே வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் கடைசியில் இதில் உத்தர காண்டத்தில் ஒரு விஷயம் என்னன்னா ராமபிரான் தன்னுடைய மனைவியை அதாவது சீதா பிராட்டியை காட்டில் கொண்டு போய் விட்டு விடும்படியாக இளைய பெருமாள் லக்ஷ்மணனிடத்தில் சொல்லுகிறான். கொண்டு போய் நீ காட்டில் விட்டுடு அப்படின்னு. அந்த கதையெல்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் அது. அப்போ காட்டில் கொண்டு போய் விட்டுடுன்னா அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறான் லக்ஷ்மணனிடத்தில்? அப்பா நீ கொண்டு போய் விடுற பொழுது வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் விட்டுடு. ஏனென்னால் வால்மீகி என்பவர் நம்முடைய தகப்பனாருக்கு ரொம்ப அத்தியந்த ஸ்நேகிதர். ஆகையினாலே
அந்த வால்மீகி நம்முடைய தகப்பனாருக்கு சமமானவர். அதனால் அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் இந்த சீத்தையை விட்டுட்டு வா என்று லக்ஷ்மணனிடத்திலே சொல்லுவதாக அங்கே உத்தரகாண்டத்திலே விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற பொழுது அந்த வால்மீகியானவர் ராமபிரானுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர், ராமபிரானை நன்றாக அறிந்தவர். அவர் ராமபிரான் எழுந்தருள் இருக்கிற காலத்திலேயே இதை எழுதிட்டார். அது அப்படியே கிரந்தமாக வந்தது. அதுதான் வால்மீகி ராமாயணம். அதே போல் மகாபாரதம். இதுக்கு என்ன பெருமைன்னா, வியாசர் எழுதினார்னா வியாசர் அதுலேயே அவருடைய இப்போ சம்பந்தம் நிறைய இருக்குது. வியாசருடைய சம்பந்தம் மகாபாரதத்தில் எவ்வளவு இருக்குதுன்றதை நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனால் இப்போ சொல்லப்படுகிற இந்த பீஷ்மாச்சாரியர் இருக்கார், அந்த பீஷ்மாச்சாரியருக்கு ஒரு வகையில் வியாசர் சகோதரராக ஆகிறார். அது எப்படின்றதெல்லாம் விசாரம் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப ஒரு மாதிரியாக அது அந்த காலத்து நிகழ்ச்சிகள். அதாவது என்ன, இவருடைய தகப்பனார் யார், பீஷ்மாச்சாரியருடைய தகப்பனார், அவர் தான் சந்தனு. அந்த சந்தனு என்ன பண்ணினார், பீஷ்மாச்சாரியருடைய தாயாருக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்குத்தான் என்ன பேர், மத்ஸ்ய கந்தின்னு பேர். ஒரு செம்படவ குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் வியாசர். அதுவும் பராசருடைய மகர்ஷியினுடைய அனுகிரகத்தாலே என்ன இப்படி சொல்லியிருக்கா. அப்போது சந்தனுடைய பீஷ்மருடைய தகப்பனாரான சந்தனுவனுடைய பத்தினியான மத்ஸ்யகந்தியினுடைய புத்திரர் வியாசர் என்று பார்க்கிற பொழுது பீஷ்மாச்சாரியருக்கும் வியாசருக்கும் ஒரு உறவு சொல்லலாம் போல அமைந்திருக்கிறது. இன்னும் நிறைய மகாபாரதத்தில் அவருடைய காட்சிகள்லாம் வருகிறது. அந்த வியாசர் அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் இவாளெல்லாம் பறக்கிறார். அதுக்கப்புறம் துரியோதனாதிகள் பிறந்த பொழுதும் கூட அவர்களெல்லாம் பிண்டமாய் பிறந்த பொழுது அவர்களையெல்லாம் உயிர்ப்பித்தவர் வியாசர் தான். என்ன இது இன்னும் நிறைய இடங்களில் வியாசரை பற்றின செய்திகள் மகாபாரதத்தில் வருகிறது. அந்த வியாசர் அந்த பாண்டவர்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் இந்த மகாபாரதத்தை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அப்போ எவ்வளவு அதாவது அது நடந்த காலத்திலேயே எழுதிட்டாது. இந்த புராணம்ன்றது அப்படி இல்லை. மற்றவர்களெல்லாம் பிற்காலத்தில் ரொம்ப நாள் கழித்து அப்படி பிரம்மாவனிடத்தில் போய் கேட்கிறா. உடனே பிரம்மா வந்து ஒவ்வொரு தெய்வத்தையை பற்றி சொல்லும்னு கேட்பாளாம். உடனே அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு வருவார். அவர் சொன்ன கதையெல்லாம் எழுதி வச்சா அதுதான் புராணமாக ஆயிடுது. அது ரொம்ப காலம் பிற்பாடு நடந்த விஷயம் அது. அதனால் என்ன தெரியறதுன்னா, ஒரு விஷயம் நடந்த உடனே அதை எழுதி வச்சா அதில் நிறைய பிற்சேர்க்கைகள் வராது. அதாவது என்னது இன்டர்போலேஷன்ஸ்ன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி வராது. ஒரு விஷயம் நடந்து கொஞ்சம் காலம் ஆன பிற்பாடு அதை எழுதி வச்சா அப்போ ஏதோ கொஞ்சம் மனதில் தோணினதெல்லாம் கூட அதில் சேர்ந்து போயிடும். அதனால் இதிகாசம் புராணம்னு வரப்பொழுது இதிகாசங்களுக்கு உண்டான ஒரு பிராமாண்யம், அதாவது அத்தாரிட்டி, அது புராணங்களுக்கு கிடையாது. ஆனால் புராணங்களுக்கு அப்போ பிராமாண்யமே இல்லையான்னு கேட்டுவிடக்கூடாது. அத்தாரிட்டி உண்டான்னு கேட்டால் நன்னா உண்டு. ஆனால் இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு விரோதம் இல்லாத விஷயங்களிலே புராணங்களுக்கு பிராமாண்யம் உண்டு. அதில் சொல்லியிருப்பதற்கு மாறாக சொல்லியிருந்தால் இதிகாசங்களுக்குத்தான் பிரமாணம் என்று இப்படித்தான் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இதிகாசத்தில் இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம், அதை நாம் நினைத்து பார்க்கணும் இல்லையா? அப்போது இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை ரொம்ப அழகாக ஒரு சம்பாத ரூபமாக வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சம்பாதம் தான். என்ன ஆரம்பத்திலேயே என்ன ஏற்படுகிறது என்னால், தர்மபுத்திரர் அவர் யுத்தமெல்லாம் முடிஞ்சு கொடுத்து, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய அவதாரம் எப்படின்னு முதல்ல பார்ப்போம். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போடுது. முடிஞ்ச உடனே பீஷ்மாச்சாரியர் சரதல்பத்தில் படுத்துட்டுருக்கார், அம்பு படுக்கை. இன்னும் உத்தராயணம் வரணும்னு அவர் காத்துட்டுருக்கார். அவருக்கு ஒரு வரம் கொடுத்துட்டான் எம்பெருமான். என்னன்னா, எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் தம்முடைய தேகத்தை விடலாம் என்ன அவருக்கு வரம் கொடுத்தான். ஏன் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கலன்னா, கொடுத்தா நம்ம போகிறதுக்கே இஷ்டப்பட மாட்டோம், அதனால் கொடுக்கல, வேறு என்ன சொல்கிறது. அதனால் என்ன பண்ணினான்னா, நமக்கு அந்த வரம் கொடுக்காத இருக்கிற வரைக்கும் நம்ம அவனுடைய இஷ்டத்தில் வச்சுட்டுருக்கானோ அப்போ
சௌக்கியமாக அவளுக்கு காலம் முடிஞ்சால் அவனே அழைச்சிட்டு போயிடுறான். நீ எப்போ வேணால் போகலான்னு சொன்னான், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டுவேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டுவேன்னு சொல்லிட்டு இருப்பாய்வா. ஆனால் பீஷ்மர் என்கிற ஒரு வைராக்கியசாலி, அதனால் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருந்தான். இன்னும் சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்க. அப்போது யுத்தமெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. இனிமேல் தர்மபுத்திரருக்கும் ஒன்றும் காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணினார்னா, கண்ணன் என்ன பண்ணார், தர்மபுத்திரரை அழைத்து, அப்பா பீஷ்மாச்சாரியர் இருக்கார், ரொம்ப பெரியவர், ஒரு ஒருத்தர் தான், மீதி பேர் எல்லாரும் யுத்தத்தில் போயிட்டாள். துரோணர் இன்னும் உண்டானவர், கிருபர், அது அல்ல நிறைய பேர், அது யார் யார் உண்டோ பெரியவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலும் மறைந்து விட்டார்கள். இருக்கிறவர் பீஷ்மர் ஒருத்தர் தான். அதுவும் இல்லாத ஒரு பெரிய ஞானாதிகர். பீஷ்மர்னால் அவரை போல ஞானி கிடையவே கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், நீ நேராக போ, அவரிடத்துல தர்ம சந்தேகங்களெல்லாம் கேட்டு இப்போவே தெரிஞ்சுடு. அஸ்தமித்தே பீஷ்மே ஞானானி அல்பீ பவந்தி என்று பீஷ்மாச்சாரியர் காலம் ஆகிவிட்டதானால் அதுக்கப்புறம் ஞானம்ன்றது இருக்கவே இருக்காது. எல்லாம் அல்பி பவிஷ்யந்தினா எல்லாம் குறைச்சி போயிடும். அதனால் முதல்ல போய் எல்லா தர்மங்களையும் பீஷ்மர் இடத்துல போய் உபதேசம் கேட்டுடுவோன்னு விட்டார். உடனே இங்கேருந்து போனார் தர்மபுத்திரர், யுதிஷ்டிரர் போனார். அவர் இடத்துல போனார், நிறைய உபதேசங்களெல்லாம் சொல்லணும்னு கேட்டார். இவர் கேட்டார், அவர் சொன்னார், மேலே மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்கார். அவரும் சொல்லிகிட்டே இருக்கார். எவ்வளவு நாள் சொன்னார்னு கேட்டால் சொன்னதுக்கும் கணக்கில்லை, கேட்டதுக்கும் கணக்கில்லை. மகாபாரதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பருவத்திலேயே மகாபாரதத்தில் எது ரொம்ப பெரிய பருவம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச புஸ்தகத்தினுடைய சைஸை வச்சு தானே சொல்லணும். வேறு என்ன சொல்கிறது? இவ்வளோ பெரிய புஸ்தகம் அனுசாசன பருவம்னு பேர் இதுக்கு. அனுசாசனம்னா எல்லாம் கட்டளைகள் அத்தனையும் இருக்குது. அந்த அனுசாசன பருவம் என்கிற ஒரு பருவத்தில் அதில் தான் இந்த சஹஸ்ரநாம அத்தியாயம் கூட இடம்பெற்றிருக்கிறது. நிறைய தர்மங்களை உபதேசித்தார். உபதேசித்து முடித்த உடனே எல்லாத்தையும் கேட்டுவிட்டார் பீஷ்மாச்சாரியர். மொத்தம் கேட்டார். இப்போ நாம் மொத்தம் அனுசாசன பருவத்தை உட்காண்டு விஷயமாக காலக்ஷேபம் கேட்கணும்னா எத்தனை வேணும்னார். எத்தனை நாள் வேணும், எத்தனை நாள் வேணுமோ, எத்தனை வருஷம் வேணும்னு கூட சொல்லணும். நிச்சயமாக ஒரு வருஷமாவது ஆகும், அவ்வளோ பெரிய புஸ்தகம் அது. எல்லாத்தையும் கேட்டார். எல்லாத்தையும் கேட்டுவிட்டா உடனே மனசில் பதிஞ்சு போகிறதா? என்ன ஆறுது, கேட்கச்சே எல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. எழுந்து போச்சே என்ன சொன்னார்னு மறந்து போகிறதுன்றா சில பேர். மறந்து போகணும், அப்போ தான் எங்களுக்கு மேற்கொண்டு பொழைப்பு நடக்கும். சொல்லணுமோ இல்லையோ? இல்லையா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தா நீர் இதை அன்றைக்கே சொல்லிட்டீரே, இதை இன்றைக்கே சொல்லிட்டீரேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல வந்துட்டாள்னா அப்புறம் நான் அடுத்த உபன்யாசம் எங்கே பண்ணுறது? சொல்கிற பொழுது சில விஷயங்கள் திருப்பி வரத்தான் வரும். அது வரணும்னா என்ன பண்ணணும்னா மற்றவ மறக்கத்தான் மறக்கணும். அப்பப்போ கழுக்கிற பொழுது புதுசாக இருக்கணும். அதுக்காகவே எம்பெருமான் பண்ணி வச்ச காரியம்னு வைத்துக்கொள்ளும். எம்பெருமான் நமக்கு பண்ணின அனுகூலம்னு வைத்துக்கொள்ளுங்கள். சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். பீஷ்மாச்சாரியருக்கு இடத்துல கேட்ட யுதிஷ்டிரருக்கு அப்படி ஒரு நிலைமை. எல்லாத்தையும் கேட்டோம். என்னமோ அப்படியே பெருசாக கடல் போல விஷயங்களை சொல்லிவிட்டார். இப்போ எது என்னான்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சந்தேகம் வந்துடுத்து. அப்போத்தான் பீஷ்மர் என்ன பண்ணினார், பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டிரர் என்ன கேள்வி கேட்டார்? கோ தர்ம சர்வதர்மாணாம் பவதா பரமோ மதா. பீஷ்மாச்சாரியரே, எத்தனையோ தர்மங்களை உபதேசித்தீர், இவ்வளவு அவ்வளவுன்னு கணக்கே இல்லை. நீர் உபதேசித்து எவ்வளவு தர்மங்களை உபதேசித்தீர். ஆனால் அப்படி நீ உபதேசித்த தர்மங்கள் அத்தனையும் என்னால் நினைவில் கொண்டு காரியங்களை செய்ய முடியுமான்றது தெரியல. ஆனால் ஒன்று, சர்வதர்மானாம் கோ தர்மஹா பரமோ தர்மஹா. நீர் சொன்ன தர்மங்கள் அத்தனையிலையும் வசந்த தர்மம்னு ஏதாவது ஒன்று இருக்குமோ இல்லையோ? தேவருடைய திருவுள்ளத்திற்கு சேர்ந்ததா கோதர்ம சர்வதர்மானாம் பரமோ மதா இது தவ மதா. உமக்கு எது உயர்ந்ததுன்னு நீர் சொல்லிடும். அது ஒன்றை வச்சுன்னு விடுறேன், நான் போகிறோம். மீதி எல்லாம் மறந்துவிட்டா கூட பரவாயில்ல. கோதர்ம சர்வதர்மானாம் பவதா பரமோ மதா பவதா பரமஹா மதா கோ தர்மஹா. இத்தனை தர்மங்களுக்குள்ளே உமக்கு உயர்ந்ததாக தோன்ற தர்மம் எது அப்படின்னு நீர் சொல்லும் அப்படின்னு கேட்டார் யுதிஷ்டிரர். என்ன 6 கேள்வி கேட்டிருக்கார். ஒன்னொன்றுத்துக்கும் பதில் சொல்லின்னு வந்தார். நல்லா அவதாரிகைகளில் நிறைய காட்டியிருக்கானுங்க. யார் இந்த கிஞ்சபன் முச்சத்தே ஜந்து, என்ன யாரை ஜபிக்கிறதுனால ஒரு ஜீவாத்மாவுக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கார். அதில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேள்வினா, எல்லா தர்மங்களிலேயும் சிறந்த தர்மமாக தேவரீர் எதை கொண்டிருக்கிறீர் அதை எனக்கு சொல்லும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதிலாக பீஷ்மாச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமோ? சஹஸ்ரநாம அத்தியாயத்தை சொல்ல போகிறார். அதுக்கு முன்னால் சொல்கிறார் அவர், ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மஹா அதிகதமஹா மதஹா.
ஏஷா என்று சொன்ன இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன்னு. இத்தனை நாள் நான் சொன்னேனே அது அத்தனையும் விட்டுடும். ஐயோ இத்தனை விட்டுடோன்றது இப்போ வந்து சொல்கிறீரு. என்ன கேட்கணும், ஒரு வருஷம் கேட்ட பிற்பாடு இத்தனை திருப்பாவையில் அப்படி தான் சொல்லுவோம். 30 நாள் உபன்யாசம் நடக்கும், 29 28 பாட்டு நடக்கும். கடைசியில் என்ன சொல்லுவோம், 28 பாட்டையும் விட்டுடுங்க, இந்த 29வது பாட்டு இதுதான் ரொம்ப விசேஷம்னா, ஐயோ இதை முதல் நாளே சொல்லிடக்கூடாதான்வா, 28 நாள் வராதே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்படி அல்ல, அத்தனையும் கேட்ட பிற்பாடு நாம் இதை கேட்டாதான் இந்த அர்த்தம் நமக்கு நெஞ்சில் நன்னா பதியும். எப்பொழுதுமே நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு உண்டான படி எதுன்னா கடைசி படி தான். ஐயோ இதை ஏன் முதல்லையே வைக்கலேன்னு கழுக்க முடியுமோ? அந்த கடைசி படி ஏறணும்னா கீழேருந்து முதல் படியிலேருந்து ஏறினா தான் கடைசி படியில் போய் நிற்க முடியுமே தவிர, இந்த படி தானே கடைசி படி உள்ளே போய் சேர்றதுக்கு, அது கீழே ஏன் வைக்கலேன்னு ஒருத்தன் கேட்டானா அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அந்த மாதிரி தான் இதெல்லாம். என்ன சொல்கிறார், நான் சொன்ன தர்மங்களுக்குள்ளே மிக மிக உயர்ந்த தர்மம் ஏஷகா என்று இப்படி சொன்னார். ஏஷகானா இனிமேல் சொல்ல போவது என்ன அர்த்தம், இப்படி கூட கொள்ளலாம். இங்கே பக்கத்தில் கண்ணன் இருக்கான், அவனை தான் காட்டுறாருன்னு வச்சுங்களேன். ஏஷகா இதோ இவன் இருக்கானே, இவன் தாண்டா இருக்கிற தர்மத்திலேயே வசந்த தர்மம். அதெல்லாம் எல்லாம் சாத்திய தர்மங்கள், ஆபாச தர்மங்கள். ஆபாசம்னா நாம் தமிழில் நினச்சிருக்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு. ஆபாசம்ன்ற தர்மத்து சப்தத்திற்கு இவாளெல்லாம் ரொம்ப வல்கர்ன்றதுக்கு ஆபாசம்னு அர்த்தம் வச்சுருட்டான். அப்படி அல்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஆபாசம் என்கிற சப்தத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கிறாள்னா ஆபாசமானம் என்று மேலெழுந்தபடியாக பார்க்கிற பொழுதோ அது என்னமோ ரொம்ப வசந்ததுன்ற மாதிரி தோணும். ஆனால் அது ரொம்ப அல்பமானது. இதுதான் இப்போ இந்த ஆபாசத்துக்கும் கருத்து அதுதான். ஆனால் அது நம்மளை தவறாக புரிஞ்சுட்ருக்கோம், அவ்வளோதான். ஆபாசமானம்னு அர்த்தம் மேலெழுந்தபடியாக அப்படி பார்த்தா என்னமோ ரொம்ப நமக்கு ரசிக்கிறா போல இருக்கும். ஆனால் உள்புகுந்து பார்த்தால் அது ஒன்றுமே இருக்காது. அது போய் பெருத்தியார் இடத்துல போய் நான் இப்படி ஒன்றை பார்த்தேன்னு சொல்லிக்க கூட முடியாது. சொல்கிறார் இந்த மாதிரி எல்லாம் தாழ்ந்த விஷயத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கும் அனுபவித்து முடித்த பிற்பாடு இன்னது அனுபவித்தோம் என்று இருக்காதுன்னர் முதல்ல. ரெண்டாவது இந்த ஆபாசமான விஷயங்களுக்கு சொல்கிறார். ரெண்டாவது இன்னொருத்தர் இடத்துல போய் நான் இதை அனுபவித்தேன், இதை பார்த்தேன், இதை செய்தேன்னு இன்னொருத்தர் இடத்த சொல்லிக்கொள்ளவும் முடியாது. மூணாவது மேல் லோகத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பலன் என்கிறது நரக்கமாக இருக்குமே தவிர இவனுக்கு ஒன்றும் சுகமாக இருக்காது அது அப்படின்னு இப்படி சொல்கிற. 3 காரணங்களாலே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஏன் ஆபாசம்னு பேர் வச்சானா, அது மேலெழுந்தபடியாக பார்க்கிற பொழுதோ ஏதோ நமக்கு அதில் இனிமை உண்டாகிறா போலே எண்ணத்தை உண்டாக்குகிறது, அதனால் அது ஆபாசம்னு. அது விஷயம் வேற. இங்கே என்ன சொன்னா, தர்மங்கள் அவளெல்லாம் ஆபாச தர்மம்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்னன்னா, பார்க்கறதுக்கு தர்மம் போலே தெரிகிறதே தவிர அவைகளெல்லாம் தர்மமே அன்று. எது உண்மையான தர்மம் என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படியே கண்ணன் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்று காட்டுற. கண்ணன் அங்கேயே எழுந்தருள் இருக்கிறான், இவனை பிடிச்சிக்கோ போகிறோம். அதாவது என்ன காரணம்னா, எந்த தர்மத்தை அனுஷ்டித்தாலும் அந்த தர்மம் என்கிறது ஒரு அச்சேதன கிரியா கலாபம்னு சொல்கிறான். அறிவற்ற ஜட பொருள், அது எப்படி பலன் கொடுக்கும்? யார் பலன் கொடுக்கணும்? இந்த தர்மத்தை இவன் அனுஷ்டித்தான் என்று திருவுள்ளத்திலே கொண்டு பலன் கொடுக்கிறவன் இவன் தானடா. அப்போ இவனை பிடிச்சுனுட்டியானா அந்த தர்மங்களெல்லாம் உனக்கு வேண்டியதே இல்லையே அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, ஏஷா சர்வதர்மானாம் அதிகதமாக தர்மஹா இதி மேமதா, இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லுகிற பொழுதோ அவர் என்ன சொன்னார்னா, அது சொல்லிட்டு மேலே என்ன சொல்கிறான்னா, யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேத்து நரஹா சதா என்ன அவர் பீஷ்மாச்சாரியர் அந்த ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதமோ தமோ தர்ம அதிகதமோ மதா. அதுக்கு அடுத்த வாக்கியம் என்ன, யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சைஹி நரஹ அர்ச்சேத்து நரஹா என்று சொன்னார். அந்த பகவானை பக்தியா, புண்டரீகாட்சம் என்னால் அந்த புண்டரீகாட்சனான தாமரை கண்ணனான பகவான். தாமரை கண்ணன்னா ஆறுன்னா அது வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலே பரம்பொருள் என்னால் அவனுக்கு லட்சணமே என்னன்னா இந்த புண்டரீகாட்சத்துவம், தாமரை கண்ணை உடைவை என்பதுதான் சொல்லியிருக்கு. அதனால தான் திருவள்ளுவர் கூட தமிழில் திருமாலை பற்றி தம்முடைய திருக்குறளிலே சொல்லுகிற பொழுது தாமரை கண்ணான் உலகுன்னு சொன்னார். இந்த தாமரை கண்ணன் என்கிற சொல்லு இருக்க அது ரொம்ப உயர்ந்த சொல்லது. ஏன்னா உபனிஷத்துக்களிலே பரபிரம்மத்திற்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் இந்த தாமரை கண்ணன்னு சொல்கிறது.
அப்போ தாமரை கண்ணன் யாரை சொல்லியிருக்கான்னு கேட்டா, அது எல்லா உபனிஷத்துக்களிலேயும் எல்லா மதத்திலேயும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, அது ஸ்ரீமன் நாராயணன் தான் புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாராயணன் தான் இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறபடியினாலே அந்த கண்ணனையே பக்கத்திலே வைத்துக்கொண்டு அந்த புண்டரீகாட்சனான அவனை பக்தியோடு கூட என்ன பண்ண, ஸ்தவைஹீனா ஸ்தோத்திரங்களாலேன்னு அர்த்தம். ஸ்தோத்திரங்களாலே அர்ச்சேத், ஒருத்தனை அர்ச்சிக்க வேண்டியது, அர்ச்சித்தால் அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன விஷயம்னா, எந்த தர்மம் உயர்ந்த தர்மம்னு நீ சொல்கிறேன் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுருக்கமான பதில் என்ன, இந்த கண்ணனை புண்டரீகாட்சனான கண்ணனை நீ ஸ்தோத்திரங்களாலே அவனை துதித்தாயானால் அதுதான் உயர்ந்த தர்மம். அவனை ஸ்தோத்திரங்களாலே துதிப்பதை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது என்று சொல்லி, அதுக்கு மேலத்தான் என்ன பண்ண இதெல்லாம் சொன்னதாருன்னா பீஷ்மாச்சாரியர் தான். சொல்கிற பொழுது என்ன சொன்னார், இப்போ ஸ்தோத்திரத்தால் அவனை ஸ்துதிக்கணும்னா என்ன ஸ்தோத்திரத்தால் ஸ்துதிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் நாம பண்ணணுமா? ஐயோ எனக்கு ஸ்தோத்திரம்லாம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியமே கிடையாது சுவாமி, எனக்கு ஒன்றுமே 4 வரி சேர்ந்தா போல் எழுதவே வரமாட்டேன்றது, இதில் ஸ்தோத்திரம் எங்கேருந்து பண்ணுறது நான் அப்படின்னு கேட்டால், நீ பண்ண வேண்டாம் என்று ஆரம்பித்து அப்போ சொல்கிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமோ, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு என்று வரிசையாக திருநாமங்களெல்லாம் சொல்லிட்டு போனார். இதுதான் ஸ்தோத்திரம். அவனை குறித்து விஸ்வம்னு சொல்லணும், அதாவது விஸ்வஸ்மை நமஹா ஓம் வஷட்காராய நமஹா என்று சொல்கிறோமே, இதுதான் ஸ்தோத்திரம், வேற ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரங்களாலே அர்ச்சித்தல் என்று சொன்னால் அர்ச்சனைன்னு சொல்கிறோம். நம்ம கோவிலில் போனால் எதை கொண்டு அர்ச்சனை பண்ணுறான்னா, ஒரு ஸ்தோத்திரத்தை கொண்டு தான் அர்ச்சனை பண்ணுறான். அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம்னு தானே அதுக்கு பேர் வச்சிருக்கா. இதுக்கும் கூட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு தான் பேர் வச்சிருக்கா. இந்த துதியாலே அவனை அர்ச்சித்தால் அவனுக்கு உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத் தருகிறது. ஆயினாலே இதை காட்டிலும் உயர்ந்தது கிடையாது என்று சொல்லி அவர் அப்பத்தான் ஆரம்பித்து சொன்னார். பீஷ்மாச்சாரியர் சொன்னார். உடனே முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்லணும். என்ன கேள்வி? பீஷ்மாச்சாரியர் தானே சொன்னார். அப்படி இருக்கிற பொழுதோ ஏன் அவரை கர்த்தாவாக நாம் கொள்ளலை அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு என்ன பதில் என்னால் அங்கேயே சொல்லியிருக்கிறது, யானி நாமானி கவுணானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மாச்சாரியர். அந்த நாமங்களை பற்றி சொல்கிற பொழுது அவர் நான் இப்போ சொல்ல போகிற நாமங்களெல்லாம் எப்படிப்பட்டவை என்று பீஷ்மாச்சாரியர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன விஷயத்தை பாருங்கள். யானி நாமானின்னா எந்தெந்த நாமங்கள் பின்னால் சொல்லப்பட போகிறதோ அவை அத்தனையும் கவுணானின்னு சொன்னார். இந்த கவுணம் அப்படின்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுடைய குணங்களுக்கு விளக்கங்களாக இருப்பவைன்னு அர்த்தம். குணங்களை தெரிவிக்கக்கூடியவை. ஒரு திருநாமத்தில் ஏதோ ஒரு பேரை சொன்னால் அந்த பேரால் என்ன சொல்லப்படுகிறதுன்னா அவனுடைய குணம் சொல்லப்படுகிறது. இப்போது நமக்கெல்லாம் பேர் வைக்கிறான்னா நம்முடைய பேர் என்கிறது நம்முடைய குணத்தை சொல்லவே சொல்லாது இல்லையா? என்ன பெரியவா பேர் வச்சுட்டா, ஏதோ கல் மண் மரம்னு சில வஸ்துக்களுக்கெல்லாம் பேர் தானாக அமைஞ்சு போச்சு. இப்போ யார் வச்சான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இதுக்கு ஏன் மரம்னு பேர் வச்சா, இதுக்கு ஏன் கல்லுன்னு பேர் வச்சான்னு யாராவது கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் என்ன தமிழில் சொன்னால் அது இடுகுறி பெயர்னு சொல்லுவாள், ரூடின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். இடுகுறி என்ன காரணம்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நமக்கு வச்ச பேரெல்லாம் அப்படி தான், இடுகுறி தான் அது. ஏன் எனக்கு இந்த பேர் வச்சான்னு கேட்டால் என்ன சொல்கிற வழக்கம் என்னன்னா, ஒருத்தன் கண்ணங்கரையல்னு இருப்பான், ஒரு பொண்ணு பிறந்தது, அதுக்கு என்ன பேர் வச்சானா ஸ்வேதான்னு பேர் வச்சாலாம். ஸ்வேதானா ரொம்ப வெளுப்பானவள்னு அர்த்தம். அந்த நிறத்துக்கு ரொம்ப வெண்மை நிறமுடையவள்னு அர்த்தம். காரணம் கருப்பாக இருக்கிற குழந்தைக்கு ஸ்வேதான்னு பேர் வச்சான்னா பேருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அங்கே நாம் பதில் சொல்லிக்கலாம், அது இல்லை ரொம்ப மனசு வெளுப்பாக இருக்கும், அவளுக்கு ரொம்ப சுத்தமான ஹிருதயத்தை உடையவள், அதனால வச்சோன்னு வேணால் காரணம் ஏதோ நம்ம வேணால் வச்சு கட்டலாமே தவிர எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தனுக்கு கண்ணே பார்க்கறதுக்கு கண்ணே இடுங்கி போயிருக்குது, அவனுக்கு புண்டரீகாட்சன்னு பேர் வைக்கிறான். என்ன பண்ணுறது அப்படின்னா அது இவனுடைய பேர் இல்லை, பகவானுடைய நாமத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கணும்னு வைக்கிறோமே தவிர அந்த இடத்துல அந்த வைக்கிற பேர்களெல்லாம் அவனுடைய குணத்தை சொல்லுமான்னு கேட்டால் அது சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ வெச்சத்தினுடைய ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி நல்ல குணங்கள் வந்ததுன்னா ரொம்ப விசேஷம்தான். எம்பெருமானுடைய கிருபையாலே அப்படி அமைந்ததானால் அது ரொம்ப விசேஷம்தான். அதுக்காகத்தான் சில சமயம் இந்த காவியங்களெல்லாம் சொல்லுவாள். இப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது தஸ்ய நாம அன்வர்த்தோ பூத் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ தான் அவருடைய பெயர் அவருக்கு பொருத்தமுடையதாக ஆயிற்று. இத்தனை நாளாக அந்த பேர் அவருக்கு பொருத்தமுடையதாக இல்லை,
இன்னைக்கு இப்படிப்பட்ட வசந்த காரியத்தை பண்ணினபடியினால அவருக்கு அவர் வச்ச பேரே அவருக்கு இன்னைக்கு பொருத்தம்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவாளாம். ஆனால் எம்பெருமானுக்கு உண்டான நாமங்களெல்லாம் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாமமும் ஓரொரு குணத்தை தெரிவிக்கிறது. அவனுடைய கல்யாண குணங்கள், அவன் கருணை உள்ளவன், அவன் வாத்சல்யம் உள்ளவன், அவன் தயையுள்ளவன், அவன் கிருபையுள்ளவன், அவன் அழகானவன் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் இந்த நாமங்களாலே தெரிவிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அந்த நாமங்களை தெரிவிக்கிற குணங்களை தெரிவிக்கிறது மட்டுமில்லை, சிலதெல்லாம் அவனுடைய செயல்களையும் தெரிவிக்கிறது. அதனால தான் பராசர பட்டர் இங்கே யானி நாமானி கவுடானி என்கிற இடத்துல வியாக்கியானம் பண்ணுற பொழுதோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த குணம் என்கிறதுக்கு என்ன, அந்த கவுடானி என்பதற்கு என்ன பொருள் என்னால் அதை இப்படி தெரிவிக்கிறார். அது எப்படி தெரிவிக்கிறார்னா, குணங்கள் காரணமாகவும் அவனுடைய செயல்கள் காரணமாகவும் வந்தவை அந்த திருநாமங்கள் அப்படின்னு பராசர பட்டர் அந்த கவுடானின்றதுக்கு அர்த்தம் பண்ணுறார். இந்த சாஸ்திரநாமத்தில் இருக்கிற அத்தனை நாமங்களும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய செயல்களையும் தான் காட்டுகின்றன. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி யானி நாமானி கவுடானி விக்யாத்தானி, அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறதுன்றார். பீஷ்மர் சொல்கிற வார்த்தை இது, விக்யாத்தானி. இதெல்லாம் விட அடுத்தபடி அவர் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நாம் இப்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். என்ன சொல்கிறேன்னா, ரிஷிபிகி பரிகீதானி என்று சொன்னார். ஏற்கனவே மகர்ஷிகளாலே இவைகளெல்லாம் சொல்லப்பட்டவை, பாடப்பட்டவை. அப்படிப்பட்ட நாமங்களை தானி வக்ஷியாமி, இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னால் இது புதுசாக நான் இன்னைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதே நீ யுதிஷ்டிரா. பின்ன இத்தனை திருநாமங்களும் என்னன்னா ஏற்கனவே பல பல மகர்ஷிகளாலே பல இடங்களிலே சொல்லப்பட்டவை, அதைத்தான் நான் இப்பொழுது சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்ன தெரியறதுன்னா, சஹஸ்ரநாமம் என்கிறது மகாபாரதத்திலே இடம்பெற்றிருந்தாலும் அந்த நாமம் என்கிறது முதலிலே பீஷ்மராலே சொல்லப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே பல பல மகர்ஷிகள் அவர்கள் சொல்லி கொண்டிருந்ததைத்தான் இப்பொழுது யுதிஷ்டிரர் சொல்கிறார். அதில் முக்கியமாக என்ன விஷயம்னு கேட்டால், அத்தனை நாமங்களையும் தொகுத்து ஏற்கனவே வியாசர் தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்து பல மகர்ஷிகளால் ஆங்காங்கே சொல்லப்பட்ட நாமங்களை எல்லாம் தொகுத்து இப்படி 1000 திருநாமங்களாக வியாசர் என்கிற மகர்ஷி அவர் சொல்லி வைத்ததைத்தான் இப்பொழுது பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரருக்கு சொன்னார் என்கிறபடியினாலே இந்த சகஸ்ரநாமத்திற்கு கர்த்தா என்கிறவர் வியாசர். அதை ரிஷிபி பரிகீதானி என்று பீஷ்மாச்சாரியரே தம்முடைய வாக்காலே காட்டிவிட்டார். அதனால தான் இதெல்லாம் நம்ம சகஸ்ரநாமம் அனுசந்திக்கிற பொழுது முன்னாலேயே இதெல்லாம் சொல்லணும்னு ஏன் வச்சா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் எப்படி வந்தது என்னன்னு தெரியணும் நமக்கு. நடுவில் பீஷ்மாச்சாரியருக்கும் யுதிஷ்டருக்கும் நடந்த சம்பாவனையின் போது, அதாவது சம்பாஷணையின் போது கடைசியாகத்தான் என்ன ஆறுது, பீஷ்ம உவாச்சான்னு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு தொடங்குகிறது. அதுக்கு முன்னாலே வாழ்க்கை நடுவில் நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கு. உரையாடல் தான் ரொம்ப விசேஷம் நம்முடைய சம்பிரதாயத்திலேயே. அதை அடிக்கடி சொல்லுவாள். என்ன தெரியுமோ, எது அதெல்லாம் சம்வாதமாக இருக்கோ அந்த சம்வாதத்திலேருந்து கிடைக்கிற அர்த்தங்கள்லாம் ரொம்ப உசந்த அர்த்தங்களாக இருக்குமா. சம்வாதத்தில் சாதாரணமாக புஸ்தகமாக எழுதுறத விட சம்வாதமாக எழுதினா கொஞ்சம் எல்லாருக்கும் அதை ரசிக்கிறதுன்னு சொல்கிறேன். நேர விஷயத்தை கட்டுரையாக எழுதிட்டு போனால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு கூட சொல்கிறேன், எல்லோரும் எத்தனையோ இந்த வார பத்திரிகைகள்லாம் வாங்குறா தமிழில் இல்லையா, நிறைய பத்திரிகைகள் வருது. அந்த பத்திரிகைகள்லாம் வாங்குறா. அந்த பத்திரிகையில் பெரும்பாலும் எல்லாரும் முதல்ல படிக்கிற பகுதி எதுன்னு கேட்டால் அவளே சொல்கிற, அந்த பத்திரிக்கைக்காராலே ஒரு சர்வே எடுத்திருக்கா, அவள் சொல்கிற கேள்வி பதில்னு சொல்லுவாள். அதுதான் எல்லோரும் படிப்பாளாம். என்ன காரணம்னா, எப்போ வேணால் கீழே வச்சுட்டு போடலாம். அந்த நான் 2 கேள்வி படித்தா போர் வச்சதுன்னா கீழே வச்சுட்டு போடலாம். இப்போ ஒரு கட்டுரைனா முழுக்க படிக்கலைன்னா அதனுடைய விஷயம் என்னான்னு தெரியாது போயிடும். ஒன்று தனித்தனியாக இருக்குது. அதனால் எங்கேயுமே ஒருத்தன் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுன்னா அது ஒரு ஆனந்தம் தான் அது. அதனால் நீங்கள் பார்த்தீர்களானால் இதுலேயே அப்படித்தான், உபனிஷத்துக்கள்லேயே பார்த்தா கேள்வி பதில் தான் எல்லாம். அங்கேருந்து உடனே ஒரு இடத்த எடுத்துங்க, பிருகுர் வைவாருணிஹி வருணம் பிதரமுபுசாரா அதீஹி பகவோ பிரம்மேதி தகம் ஹோ வாச்சா அப்படின்னு அங்கே உபனிஷத்து கதையெல்லாம் வேண்டாம். பிருகு என்கிறவர் அவர் ஆறு வருணனுடைய பிள்ளை. அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய தாப்பனாரான வருணனிடத்தில் போனார், எனக்கு பிரம்மத்தை உபதேசியம்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், உடனே இவர் கேட்டார், மறுபடியும் அவர் இத்த சொன்னார், மறுபடியும் திரும்பி கேட்டார் அவர். இனி இப்படி உபனிஷத்து போயிட்டே இருக்கு. இது பெரிய பிரம்மத்தை பற்றின உபதேசம்னு சொல்லி அந்த இடம் ரொம்ப தைத்திரிய உபனிஷத்தில் பெரிய பெருமையுடையதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி வேதத்திலேயே நிறைய கதைகள், சம்வாத ரூபமான கதைகள் எல்லாம் வேதத்திலேயே இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், வால்மீகி ராமாயணம்.
அது எப்படி வந்ததுன்னா அதுவும் கேள்வி பதில் தான். வால்மீகி ராமாயணம் ஆரம்பத்திலேயே முதல்ல என்ன, அங்கேருந்து வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு நாரதர் போய் உட்கார்றார். போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சு, தபஸ்வாத்தியாய நிரதம். வால்மீகி ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் இது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். வால்மீகியானவர் நாரதரை கேட்டார்னர். என்ன கேட்டார்னா, அவர் ஏதோ ஒரு 16 கல்யாண குணங்களை சொல்லி இந்த குணங்களை எல்லாம் உடையவன் யாவன் யாவன்னு கேட்டார். உடனே அவருக்கு ராமரை பற்றின நினைவு வந்தது. ராமரை பற்றி சொன்னார், இவர் கேட்டார், அவர் சொன்னார்னு அது ஒரு அதாவது நாரத வால்மீகி சம்வாதம் ராமாயணமாக எழுந்தது அப்படின்னு. அதே போல் மகாபாரதம், இப்போ இருக்கிற மகாபாரதம் இது எப்படி எழுகிறதுன்னு பாருங்கள். இது என்ன, ஜனமேஜயன் என்கிற மகாராஜா அவன் என்ன பண்ணான், வைசம்பாயனருங்கிற மகரிஷி அவரிடத்துல போய் காட்டான். உடனே அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் மகாபாரதமாக விரிந்தது. அதுவும் மகாபாரதன்றது ஒரு பெரிய தஞ்சாவூர் அடுக்கு என்ன சொல்லணும், என்னென்ன ஒன்றுக்குள்ள ஒன்று எத்தனை சம்வாதம் தெரியுமா அதில். கடைசியில் இப்போ பகவத்கீதையே எடுத்துக்கங்களேன். இப்போ வைசம்பாயனர் கேட்டார், ஜனமேஜயர் கேட்டார், வைசம்பாயனர் சொன்னார்னு வருது. சரி, அதுக்குள்ளே என்ன, அங்கேருந்து பகவத்கீதை எடுத்துட்டா முதல்ல பகவத்கீதை தொடங்குற பொழுது யாருக்கு முதல் தீர்த்தம்னு கேட்டா திருதராஷ்டிர ஆச்சான் அவருக்கு தான் வரும். திருதராஷ்டிரர் தான் முதல்ல கேட்கிறார், என்ன ஆச்சு யுத்தம் அப்படின்னு கேட்கிறார். உடனே திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் பதில் சொல்கிறான். அதில் என்ன ஆறுதுன்னு கேட்டா, சஞ்சயன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டே வரைச்ச அர்ஜுனன் கேட்டான், கண்ணன் பதில் சொன்னான்னு கீதையை எடுத்து சொல்கிறான். ஆஹா, ஜனமேஜயர் கேட்டு வைசம்பாயனர் சொன்ன மகாபாரதத்திலே திருதராஷ்டிரன் கேட்டு இவர் சஞ்சயன் பதில் சொல்ல அதில் அர்ஜுனன் கேட்டு கண்ணன் பதில் சொன்னதாக கீதை என்று இப்படி ஒரே சம்வாத ரூபமாக அமைந்திருப்பது தான் பகவத்கீதை. அதே போலத்தான் இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயமும் அழகான ஒரு சம்வாத ரூபமாக அமைந்திருக்கிறது. இதே மாதிரி தான் புராணங்களெல்லாம் கூட மகரிஷிகள் கேள்வி கேட்கிறா, பிரம்மா பதில் சொல்கிறான் என்று இப்படி எந்த கிரந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சம்வாத ரூபமாக சம்பிரதாயத்திலே வந்தாலும் கூட மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்டார், நம்மாழ்வார் பதில் சொன்னார். அதான் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு கிடைச்சது காரணம் என்ன அப்படின்னா, அது செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்றெங்கே கிடக்கும் என்று கேட்டவர் யாரு என்னால் அவர் மதுரகவிகள் கேட்டார். உடனே அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் நம்மாழ்வார். இப்படி திவ்ய பிரபந்தங்கள் வந்தன என்று இப்படி பார்க்கிறோம். ஆயினால இந்த சம்வாத ரூபமாக வரக்கூடிய விஷயங்களிலே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மிக மிக உயர்ந்தவை. அதிலேயும் இங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, 1000 உலகு 7 அளிக்கும் பேர் 1000 கொண்டதோர் பீடு உடையன் என்று நம்மாழ்வார் எம்பெருமானை போற்றுகின்றாரே. அப்படி ஒன்றல்ல 2 அல்ல 1000 நாமங்கள், அப்படிப்பட்ட 1000 நாமங்கள் எம்பெருமானுக்கு இருக்கிறதா அத்தனையும் சொல்றார். இவர் இந்த நாமத்தை சொல்லு, எம்பெருமானுடைய நாமத்தை சொல். நாமம் என்னால் பெயர், அவ்வளவுதான். இது கூட தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். சந்தர்ப்பம் வந்தபடினாலும் சொல்கிறேன். இப்போ நான் நெற்றியிலே அணிந்து கொண்டு இருக்கின்ற இதை ரொம்ப எல்லாரும் வைதிகர்களெல்லாம் திருமண் காப்புன்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக வெளியில் பார்க்குறவாளுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் தெரியாட்டா என்ன சொல்லுவா, அவர் நாமம் போட்டுருக்காருன்னு நாமம்னு சொல்கிறாது. ஏன் இதை நாமம்னு சொல்கிறான்னா ஒன்றும் தப்பே கிடையாது, ரொம்ப சரியான வார்த்தை தான் அது. எதனாலே அதுக்கு நாமம் என்று பெயர் என்றால், ஒவ்வொரு திருமண் காப்பை அணிகிற பொழுதும் பகவானுடைய ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டு அணியணும். அது நாமத்தை ஆவாகனம் பண்ணணும். அது மொத்தம் இப்போ 12 திருமண் காப்பு நாம் அணிந்து கொள்ளுகிறோம் என்னால் 12க்கும் எம்பெருமானுடைய 12 நாமங்கள், கேசவன், நாரணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன் என்று இப்படி வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என்று 12 நாமங்கள். அந்த நாமங்களை சொல்லி அணிகிறபடியினாலே இதற்கே நாமம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஆயினாலே திருமணன்னு சொன்னாலும் அதை விட நாமம் என்று சொன்னால் என்ன கேட்டால் திருமண் என்று சொல்கிறத விட நாமம்னு சொல்கிறதே ஒசத்தின்னு சொல்லுவேன். அப்படி இதற்கெல்லாம் கூட நாமம்னு பேர் வச்சிருக்கா பகவானுடைய நாமாக்கள். அந்த நாமாக்களை இவர் எடுத்து சொன்னார். ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து இந்த நாமாவை நீ திருப்பி சொல்லுன்னு சொன்னார். சொன்னால் என்ன கிடைக்கும்னா பாருங்கள், இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதியில் எவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கு. இத்த சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆர்த்தாக விஷண்ணாக சித்திலாச்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக, எல்லாருக்கும் என்னன்னா சங்கீர்த்திய சப்த மாத்திரம் விமுக்த துக்காக என்று வெறும் இந்த சப்தத்தை சொன்னாலே போகிறோம், எல்லா துக்கங்களையும் வாழ விட்டு போயிடும்.
அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்குது. உடனே நமக்கு பெரிய சந்தேகம் வரணும். இவர் ஏதோ சில நாமங்களை சொன்னார், நாமத்தை சொன்னால் உடனே எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டா அப்படின்னு கேட்டால் என்ன அழகாக பதில் சொன்னார் பிள்ளைலோகாச்சாரியர். என்ன சொன்னார் தெரியுமோ? வாச்சிய பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாமமிரே. என அந்த திருநாமத்திற்கு உண்டான பெருமையை இவ்வளவு தூரம் எடுத்து காட்டினார். அதாவது நாமம் என்றது ஒரு வார்த்தை, அது எம்பெருமானுடைய பெயர்களை குறிக்கிறது. அந்த நாமத்தை உடையவன் யாரோ அவனுக்கு என்ன பேருன்னா நாமின்னு பேர். நாமி, நாமி என்றால் பெயரை உடையவன், நாமம் என்னால் அந்த பெயர், அவனுடைய பெயர். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஸ்வம் விஷ்ணு என்கிறது எல்லாமே நாமந்தான். இது அத்தனைக்கு நாமி யார் என்று கேட்டால் விஷ்ணு என்கிற பகவான், ஸ்ரீமன் நாராயணன் என்கிற பகவான், அவன்தான் நாமி. அவனுடைய நாமங்கள் இவை. அதை இன்னொரு விதமாக சொன்னால் வாச்சியம், வாச்சகம் என்று சொல்கிறார். வாச்சகம் என்னால் அது பெயர், அந்த பெயருக்கு உடையவனாருனா வாச்சியம். வாச்சியம் என்னால் பகவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம்னர். பகவானுடைய பெருமையை காட்டிலும் பகவானுடைய நாமத்திற்கு பெருமை அதிகம்னர். இது ரொம்ப அதிகப்படியாக இருக்கா மாதிரி தோணும் நமக்கு இல்லையா? பகவானை காட்டிலும் பகவானுடைய நாமத்துக்கு பெருமை அதிகமாக. எப்படி போலேன்னு கேட்டால் அதுக்கு என்ன என்ன காரணத்தினால சொல்கிறீர் அப்படின்னு கேட்டால், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் எவ்வளவோ தூரத்தில் இருந்தாலும் இந்த நாமம் என்ன பண்ணணும்னா பக்கத்திலேயே வந்து நமக்கு உபகாரத்தை பண்ணிடும் அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் புரியறதுக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கான் நாமி பகவான், ஆனால் அவனுடைய நாமம் என்ன பண்ணுறதுன்னா நமக்கு கூடவே இருந்து உபகாரம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு சின்ன கதை போல் சொல்கிறேன், அப்போ தான் நமக்கு நெஞ்சில் என்னன்னா பதியறதுக்காக சொல்கிறேன். இது ஒன்றும் அதிகப்படியான வார்த்தையே கிடையாது. அவர் எவ்வளோ அழகாக பிள்ளலோகாச்சார் சொல்லியிருக்காருன்றத நம்ம வாழ்க்கையில் நித்தியம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நான் அதை நினைத்து பார்க்கலை, அந்த கருத்தில் நம்ம அதை பார்க்கலை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் உனக்கு சின்னதாக ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி போல் சொல்கிறேன். நான் நடந்தது அது ஒரு வார்த்தை ஒரு சமயம். என்னென்னா ஒரு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா ஒரு தடவை ஏதோ நான் மோட்டர் பைக்கில் போயிட்டு பொழுது ஒரு சின்ன டிராஃபிக் வயலேஷன் வச்சுங்களேன். அவசரமாக போனேன், சிக்னல் போட்டுட்டான், நான் கொஞ்சம் தாண்டிட்டேன். இந்த தாண்டுறதுக்கு காத்துட்டுருப்பான், தாண்டுறதுக்கு முன்னால் பிடிக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு 10 போலீஸ்காரன் நின்றுருப்பான், சார்ஜென்ட்ஸ் எல்லாம். எப்படாப்பா தாண்டுற போகிறான், அப்போ தான் அவனுக்கு சௌகரியம். அதனால் என்ன பண்ணான், அந்த பக்கம் நின்றுட்டு தாண்டின உடனே ஒரு 20 பேர் மடக்கி வச்சுட்டான், எல்லாரையும் மடக்கி விட்டான். போனால் என்னையும் மடக்கி விட்டான். நான் தாண்டிட்டேனே, நான் பண்ணினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, என்னையும் மடக்கி விட்டான். வருஷம் ஒருத்தருடையாக ரூபா வாங்குறான், இல்லை ரசீது போடுறான், என்னமோ பண்ணிகிட்ருக்கான். அப்படியே என் பக்கத்தில் வந்த உடனே என்ன வேஷத்தை என்னையும் பார்த்துட்டுன்னா, ஐயரே நீ கூடவா இப்படி பண்ணுறேன் நான் என்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப செருப்பால் அடிச்சாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். என்ன காரணம், அவன் கூட இந்த மாதிரி வேஷத்தில் இருக்கிறவா தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறான். இப்போ என்ன அவனுக்கு உபன்யாசகன்னு தெரியுமா, இல்லை கோவிலில் கைகறி பண்ணுறவன்னு தெரியுமா, இல்லை காலேஜில் ப்ரொஃபஸர்னு தெரியும், என்ன தெரியும் அவனுக்கு என்னை பற்றி? அது எவனோ தெருவில் போகிறவான் ஒரு போலீஸ்காரன். ஆனால் என்னை பார்த்த உடனே என்ன ஆயிரேன் நீ கூடவா இப்படி பண்ணுற, நீ போய் இப்படி வரலாமா அப்படின்னு அவன் சொன்னது உண்மையாக ஒரு எல்லாருக்கும் பாடம். அது என்ன பாடம்னு கேட்டால், இந்த வேஷம் போட்டுட்டவன் தப்பு பண்ணக்கூடாதுன்றத அவன் கூட எதிர்பார்க்குறான். என்னை பற்றி யாருன்னே தெரியாட்டா கூட இப்படி இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதோ இல்லையோ, அதுக்கு இந்த ரூபம் உபயோகப்படுறதா இல்லையா யோசனை பண்ணி பாருங்கள். உடனே எல்லாம் ஆச்சு. ஆமாம் எங்கே அவசரமாக இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்னு கேட்டான். உடனே நான் என்ன சொன்னேன், அப்போ ஒருத்தர் ரொம்ப போலீஸில் ரொம்ப பெரிய உயர் அதிகாரி, டிஜிபின்னு வச்சுங்களேன், உண்மையாகவே அப்படி அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் தான். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய பேரை சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி அவசரமாக அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் டிஜிபியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவன் ஆடி தான் போயிட்டான் அந்த போலீஸ்காரன். உடனே அவன் என்ன சொன்னான், நீ அவரை தான் பார்க்க போகிறேன், நான் எப்படி நம்புறது அப்படின்னா, அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, வேணா நீ பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு நான் அவர் நம்பரை காமிச்சேன். நான் காமிச்ச உடனே பார்த்தான், எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு சரி சரி நீ போயிட்டு வா சாமின்ட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றுமே பண்ணலை, ஃபைனே பண்ணலை. இது சாதாரண விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒரு பெரியவருடைய பேரை சொன்னால் உடனே பயப்படுற அளவுக்கு சில பேர் நீ எங்கேருந்து வரேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபோனில் வந்து நான் மினிஸ்டர்ஸனுடைய செக்ரட்டேரியட்லேருந்து பேசுகிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, உடனே அலறி அடிச்சுன்னு வேலை செய்கிறாளா இல்லையா? என்ன ஆகுது இத்தனை அந்த மாதிரி அந்த இடத்துல நான் என்ன பண்ணினேன், நான் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய பேரை சொன்னவனே கீழ் அதிகாரி என்ன பண்ணுறான், மேலதிகாரியினுடைய பேரை கேட்ட உடனே பயப்படுறான்.
ஐயோ வேண்டாம் நீ போ அப்படின்னு நம்மளை விட்டுட்டான். சரி விட்டுட்டான். அப்புறம் இதில் என்ன எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் எனக்கு உபகாரம் பண்ணினது எதுன்னு கேட்டால் நாமம் தானே தவிர நாமி இல்லை. அதாவது இப்போ நீங்கள் பெருமாளை விட்டுடுங்க, இந்த இடத்துல நாமம் யார்? அந்த போலீஸ் உயரதிகாரி. அந்த நாமி யார்? அந்த பெயருக்கு உடையவர். ஆனால் அந்த பெயருக்கு உடையவருக்கு அந்த பெயரை நான் இங்கே உபயோகப்படுத்தினதே தெரியாது. ரெண்டாவது, அந்த பெயருக்கு உடையவரே எனக்கு உண்மையாக தெரியுமா தெரியாதான்றது இன்னும் போலீஸ்காரனுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு நிஜமாகவே அவர் தெரியுமா தெரியாதான்றது தெரியாது. இருந்தாலும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் தான் வச்சுக்கோ. ரெண்டாவது. மூணாவது, அவர் நீ ஒரு பேரை என் பேரை இவர் சொல்லிட்டார் அதனால விடுன்னு அவர் சொல்லலை. ஆனால் என்ன ஆயிடுது, அவன் தூரஸ்தன் ஆனாலும் இது கை கட்டி கெட்டி நின்று உதவும்ன்ற பக்கத்துலேயே எனக்கு உபகாரம். உடனே எனக்கு அந்த ரிலீஃப் என்ன ரிலீஃப் நான் எதிர்பார்க்கிறேனோ அது அங்கே கிடைச்சி கொடுத்த எனக்கு. அப்போ என்ன தெரியறதுன்னு கேட்டால் அவன் வரணுன்ற அவசியமே இல்லை. அப்போ அவனை காட்டிலும் இது உயர்ந்ததுன்ற. என்ன காரணத்தினால உயர்ந்ததுன்னா அவனாவது வந்து தான் பண்ணணும். அவனுடைய நாமம் அவன் வராது இருக்கிற பொழுதோ அந்த நாமம் அவன் என்ன செய்யணுமோ அதை இதுவே செய்து விடுகிறது என்கிறபடியினாலே வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம். அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். இதுக்கு நான் ஏதோ இந்த கதையை சொன்னேன். அவர் பிளலோகாச்சார் என்ன கதையை சொன்னார்னா, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே என்று. இதே போலத்தான் திரௌபதி கஹா கிருஷ்ணா துவாரகாவாசின்னு திருநாமத்தை சொன்னான். உடனே அவளுக்கு புடவை அங்கே கண்ணன் வரவே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு காரியம் நடந்து போச்சு. ஆஹா, அது சொன்னால் புரியுமோ புரியாதோன்றதுக்காக நான் சொன்னேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஆபத்தில் உதவி பண்ணினது உயரதிகாரியினுடைய ஒரு காரியம் என்ன பெயருன்னு சொல்கிறேன்னு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த உயரதிகாரியினுடைய பெயரை சொன்னால் எப்படி கீழதிகாரிகள் நடுங்குக, பேரை காட்ட மாத்திரத்திலேயே எப்படி இவர்கள் நடுங்குகிறார்களோ அதுபோல பகவானுடைய திருநாமத்தை ஒருத்தன் சொல்லிவிட்டால் யமபட்டர்கள் உட்பட அத்தனை பேரும் யாரு, மொத்த பேரும் கீழதிகாரிகள். அவள் நடுங்குறா. அவள் என்ன சொல்கிறாளா, ஐயோ பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யனுடாம் ந வைஷ்ணவானாம் என்ன யமன் தன்னுடைய சேவகர்களை பார்த்து சொன்னதாக அது ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்து ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் காட்டுகின்றார்கள். எவனொருவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்கிறானோ அவன் கிட்டையே போகாதீர்கள்னு சொல்கிறானோ. உடனே கேட்டாளாம், என்னப்பா எல்லாருடைய பிராணனையும் வாங்கிறதுக்கு நீ தானே யமன், அப்படி இருக்கிற பொழுது கிட்ட போகாதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு. அவளுக்கு நீ எஜமானன் இல்லையா அப்படின்னு கேட்டால், பிரபுராம அன்யன்றாம் ந வைஷ்ணவானாம், விஷ்ணுவனுடைய நாமத்தை சொல்லுபவர்களுக்கு நான் எஜமானன் அல்லன். பின்ன என்னன்னா, அந்த விஷ்ணுவனுடைய நாமத்தை சொல்கிறவா எனக்கு எஜமானர்கள்னு சொன்னான். யார்? யமன் சொன்னான். கிட்டேயே வரமாட்டான்னு சொன்னான். இப்பொழுது பாருங்கள், அந்த நாமத்தினுடைய வைபவம் என்கிறது எப்படி இருக்கிறது என்றால், அவன் தூரஸ்தனாக இருக்கிற காலத்தில் அவன் அறியாமல் இருந்தாலும் கூட நாம் நாமத்தை சொன்னவாறே என்ன ஆகிறதுன்னா அது உடனே தன்னுடைய காரியத்தை செய்து விடுகிறது. இதெல்லாம் எப்படின்னா, உடனே கேள்வி கேட்பா, நாமம் தானே காரியம் செய்யுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எம்பெருமானே கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லணும். யார் நம்முடைய நாமத்தை சொல்கிறாளோ அவளுக்கு நல்லது நடக்கட்டும்னு அவன் முதலே சொல்லி வச்சுட்டான்னா, இப்போ சொல்கிற ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு மாதமும் கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை போடு 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 நீ சொல்ல வேண்டாமே, இந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டா அது கம்ப்யூட்டர் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இங்கேயும் கூட ஒரு தடவை எம்பெருமான் சங்கல்பிச்சு விட்டான்னா அடியவர்களுக்கு அது நன்மை விளைந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இங்கே என்னன்னா, அவன் தூர இருக்கிற காலத்திலேயும் நாமமே நமக்கு அதாவது உதவி செய்து விடுகிறபடியினாலே அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த நாமம் பகவானை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம் சொன்னார். அதை விட இன்னொரு அர்த்தம் சத்தியாக சொல்லிருக்கார். கொஞ்சம் இந்த காலத்தில் சொல்கிறதுக்கு பயமான, நமக்கு என்ன வெளியில் யாராவது தப்பான்னு சொல்லிட்டு போகிறாளோன்னு பயம், வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவனை கொண்டு காரியம் கொள்ளாதவர்களுக்கும் காரியம் கொள்ளலாம்படியிலே திருநாமந்தான் இருப்பது அப்படின்னு ஒரு விஷயம் அழகுமணிவாழ பெருமாள் நாயனார் அது திருப்பாவை வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, சில பேருக்கு எம்பெருமானை கொண்டு காரியம் கொள்ள முடியாதான், ஆனால் எம்பெருமானுடைய நாமம் அவர்களுக்கு காரியம் பண்ணும்னார். அது என்ன சுவாமி புரியலையே அப்படின்னா, என்ன சொல்கிறார் தெரியுமோ, ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை நாஸ்திகர்னு சொல்லிட்டு இருக்கார். கோவிலுக்கு போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, ஆத்தோட மற்றபடி அவர் இருக்கார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் நாஸ்திகாளா ஆஸ்திகாளான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அவளுக்கே கொஞ்சம் என்ன ஆகிடுதுன்னா, வெளியில் பார்க்கறதுக்கு நாஸ்திக வேஷம் போடுவாளே தவிர அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ணினார், நம்மளை விட ஜாஸ்தி அவளுக்கு தான் இந்த ஜோசியாள் பரிகாரம் இதெல்லாம்
நம்மளை விட ஜாஸ்தி அவளுக்கு தான் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். உடனே கூட்டு காட்ட, என்ன சுவாமி பண்ணுறது, என்ன பண்ணுறது ஐயரே சொல்லுங்க, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னார். உடனே அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, திருவல்லிக்கேணியில் பார்சாரி சந்நிதி இருக்குது, அங்கேயே அழகிய சிங்கர் சந்நிதி, நரசிம்மர் சந்நிதி இருக்குது, நித்தியம் ஒரு போங்க, ஒரு 12 நாளைக்கு நித்தியம் பிரதட்சணம் பண்ணுங்க அழிசிங்கரை, உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஐயோ என்னை பார்த்தா அந்த வார்த்தை சொன்னீர்கள், நான் கோவிலுக்கெல்லாம் போகவே மாட்டேனே, நான் பரம நாஸ்திகனாச்சே, அதனால் நான் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, வேறு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாராம். அப்படியா, சரி நீ கோவிலுக்கு போக வேண்டாம், நான் ஒரு காரியம் சொல்கிறேன், என்ன பண்ணுனா, நீ நித்தியம் ஆற்றுல கார்த்தால விடியற் கார்த்தால எழுந்திருப்பியோ இல்லையோ, எழுந்த உடனே உன்னுடைய மனசுக்குள்ள அந்த நரசிங்க பெருமானை ஒரு 1/2 மணி காலம் தியானம் பண்ணு, நினச்சிட்டு 108 தடவை ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஹா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லு அப்படின்னு ஏதோ சொன்னார். அவர் சொன்ன உடனே அவன் என்ன சொன்னானா, ஆஹா இது தாராளமாக பண்ணுறேன் நானாம். ஏன்னு கிடையாது, யாருக்கும் தெரிய போகிறது இல்லையோ, இவன் வெளியில் நாஸ்திகன்னு வேஷம் போட்டுருக்கிறபடினால கோவிலுக்கு போக முடியல. உள்ளுக்குள்ளே அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுன்னு சொன்னான், அத்தை இவன் சொல்கிறத யார் தடுக்க முடியும்? ஏன் தடுக்க முடியாதுன்னா, இவன் சொல்கிறத யாருக்கும் காட்டிக்க போகிறதில்ல, காட்டிக்க போகாதனால ஒருத்தருக்கும் தெரியவும் போகிறதில்ல, அதனால இவன் பாட்டுக்கு வெறுமை உட்காண்டிருக்கான். ஏன் உட்காண்டிருக்கான்னு கேட்டா அப்படின்னு வெறுமை பதில் வாயை திறந்து வார்த்தை சொல்கிறதில்ல. ஓஹோ இவர் ஏதோ மௌன வருத்தத்தில் இருக்கா போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ளே இவர் பகவானுடைய நாமங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் பலன் கிடைக்கிறது, நாமத்தை தியானம் பண்ணுறான்னு இல்லையோ, அதனால் பலன் கிடைக்கிறது. அப்போ இப்போ என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், அவனை நேரே கொண்டு காரியம் கொள்ள முடியாதவர்களுக்கும் காரியம் செய்பவையாக எது இருக்கிறதுன்னு கேட்டால் அவன் இல்லை, அவனுடைய நாமந்தான் இருக்குது. அப்போது நாமம் வசந்ததா நாமி வசந்ததா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்க. இப்போ கேட்கிறார், பகவான் உயர்ந்தவனா, பகவானுடைய திருநாமம் வசந்ததா, பகவான் தூரம் இருந்தால் கூட இது காரியம் செய்யறது, பகவானே வேண்டாமனுக்கு அப்படின்னு வெளியில் வச்சுட்டு இருக்கிறவங்க கூட பகவானுடைய நாமத்தை சொன்னான் அவனுக்கு பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னான். அப்போ பகவானை காட்டிலும் பகவானுடைய நாமத்திற்குத்தானே பெருமை என்ன இப்படியெல்லாம் சொல்லி எப்படியாவது பகவானை நினையுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். கடைசியில் என்ன, இப்போ பகவானே வேண்டான்னு அர்த்தமானு கேட்டான், பகவானுடைய நாமத்தை சொல்லுவதும் பகவானை பற்றுகிறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதானே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் என்ன சொல்லியிருக்கா, யஜன்யஜ்ஞே திரேதாயாம் துவாபரே அர்ச்சயிஷ்யன்னு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி தியாயன் கிருத்தே யஜன்யஜ்ஞே திரேதாயாம் துவாபரே அர்ச்சயிஷ்யன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று சொன்னாலாம். என்ன சொன்னா, கிருதயுகத்தில் தியானம் பண்ணணுமா, அது அந்த யுகத்தினுடைய தர்மம். அது தியானத்தால், அதாவது தபஸ் வருமா, அப்படியே உட்காந்து 24 மணி காலம் தைலதாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா தியானம்னு சொல்லுவாள். தியானம்னா என்னமோ பெருமை கொஞ்சம் கொஞ்சம் நினச்சிக்கிறது, அப்படி திரும்பி பார்க்கறது, அது இல்லை. ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெயை மாற்றுகின்ற பொழுது, அந்த ஊற்றுகின்ற பொழுது அந்த எண்ணெயினுடைய தாரை எப்படி இடைவிடாமல் போகிறதோ அதுபோல் நமக்கு பகவானை பற்றின தியானம் இடைவிடாமல் இருக்கணுமா. எவ்வளவு நாள் இருக்க முடியும் தெரியல எனக்கு, எவ்வளவு நாழிகை இருக்க முடியும் அதுவே தெரியல. ஆனால் தியாயன் கிருத்தேன்னர். அப்புறம் யஜன் யஜ்ஞே திரேதாயம், திரேதாயுகத்தில் யஜ்ஞங்களை பண்ணித்தான் பகவானை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலே என்னன்னா, துவாபர யுகத்தில் என்ன பண்ணான்னா, துவாபரே அர்ச்சயிஷ்யன்னு என்று, ஆனால் கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று கலியுகத்திலே அவனை நாம சங்கீர்த்தனம் பண்ணினா போகிறோம், உடனே அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாயிடும்னு சொன்னான். ஆக இப்போ நாம சங்கீர்த்தனம்ன்றது அவ்வளவு உயர்ந்தது என்கிறபடியினாலே தான் அந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு எது நமக்கு உபயோகப்படும் என்கிறதைத்தான் இப்படி நமக்கு பீஷ்மாச்சாரியர் மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். அதாவது வியாசர் காட்டினதை பீஷ்மாச்சாரியர் எடுத்து தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார்னு பார்க்கிறோம். அதுவும் இந்த நாமம் என்னால் பகவானை காட்டிலும் அவ்வளவு பெருமைன்னு சொன்னான். அந்த நாமங்கள், அதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நித்தியம் சொல்லணும்னு சொல்லுவாள். அது என்ன கூட சில பேர் கேட்கிறார், இப்போ ஸ்திரீகள் சொல்லலாமா, புருஷால் தான் சொல்லணும்னு சொல்கிறாளே, இது பாரத பஞ்சமோ வேதான்னு வேதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாளே, அப்போது ஸ்திரீகளுக்கு வேதத்தில் அதிகாரம் கிடையாதுன்னா இதை சொல்லலாமா கூடாதா அப்படின்னெல்லாம் என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னா, நியாயமாக சாஸ்திரங்களை கொண்டு பார்க்கிற பொழுது அதுக்காகத்தான் என்ன பண்ணினா, ஆழ்வார்களெல்லாம் அருமையான தமிழிலே அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் இடம்பெறச் செய்து அழகான பாசுரங்களை பாடி அது சர்வாதிகாரம்னு எல்லாருக்கும்
உண்டானதுன்னு சொல்லிவிட்டான். அதனால் அதை எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். சாஸ்திரநாமத்துக்கு அந்த இருக்கிற நிர்பந்தங்களெல்லாம் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை, சாஸ்திரநாமத்தையே சொல்லணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். என்ன அபிப்பிராயம் இது, யார் ஒத்துக்கிறாளோ ஒத்துக்கலையோ அதை பற்றி நான் விசாரப்படலை. அப்படி சொல்லித்தான் ஆகணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டால், முன்னால் இருக்கிற அந்த அங்கன்யாச கரன்யாசங்களெல்லாம் ஸ்திரீகளுக்கு கிடையாது, அதெல்லாம் விட்டுவிட வேண்டியது. அந்த என்ன சொன்னேன் இப்போ, வேதவியாசோ பகவான் ரிஷி தேவிகே நந்தன சிரஷ்டேதி சக்தி இதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் இந்த நியாசங்கள் அது எங்கெங்கே கையை வச்சுட்டு என்னென்ன பண்ணி அது ஒரு முறையில் பண்ணுறது, அது வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, விஸ்வம் விஷ்ணுர் விஷட்காரகான்னு நேரம் ஆரம்பிக்கிறது, வெறும் நாமத்தை மட்டும். கடைசியில் வனமாலி கதீஷார்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீமான் நாராயணோ தேவா அபிரக்ஷத்துன்னு சொல்கிறோமே, அத்தோடு நிறுத்தி விடுறது. இந்த முன்னால் இருக்கிறதும் பின்னால் இருக்கிற பாகங்களும் வேண்டியதில்லை, வெறும் ஸ்தோத்திரங்களை மட்டும், அந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் நாம் அனுசந்தித்தால் அப்பொழுது அதுக்கு அவ்வளவு நிர்பந்தங்கள் கிடையாது என்று இப்படி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அந்த ஸ்தோத்திரங்களை அனுசந்தித்தால் ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்கிற பொழுதும் எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாரு. அந்த ஆனந்தத்தாலே அவனுடைய அனுகிரகம் நம்மிடத்திலே பெருகுகிறது. இப்போது லோகத்திலே இருக்கிறவனை பார்த்து வெறுமை உட்காண்டிருக்கார் ஒருத்தர், நாமளும் வெறுமை உட்காண்டிருந்தா அவருக்கு ஒன்றும் தோணாது. திடீர்னு அவரை பார்த்து உம்மை போல உண்டா, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பரந்த மனமுடையவர், எவ்வளவு வசந்தவர் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொல்லிகிட்டே போங்க. உடனே கொஞ்சம் 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 அவருடைய முகம் எப்படி விகாசமாக இருக்குது பார்க்குற மாதிரி இல்லையா லோகத்தில். சாதாரணமாக சொல்லுங்க, ஒன்றும் வெறுமை உட்காண்டிருந்தா சரி இவரும் ஒன்றும் பேசலை நாமும் பேசலைன்னு ஏந்து போயிடுறான். ஒன்றும் உட்கார்றவரை பார்த்து 4 வார்த்தை உம்மை போல உண்டா, நீர் எவ்வளவு சகாயம் பண்ணுறீர், எவ்வளோ பேருக்கு என்ன காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல 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 அவருக்கு சந்தோஷம் உண்டாயிடும். அப்புறம் கடைசியில் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, கேட்பற மாட்டாரா, நீ ஏதோ இவன் இவ்வளவு தூரம் சொல்கிறான்னா ஏதோ எதிர்பார்த்து தான் சொல்கிறான்னு தெரியுது. இப்போ எல்லாருக்கும் அவருக்கு அவ்வளவு பண்ணினேன், இவனுக்கு இவ்வளவு பண்ணினேன், பிரகலாதனுக்கு அனுகிரகம், பகவானுக்கு இதே தான் விஷயம். பகவானை கூட என்ன சொல்கிறார், ஸ்தவ்யா சஹஸ்ரநாமத்திலேயே 2 திருநாமம் சொல்லியிருக்காள் இல்லையோ, ஸ்தவ்யா ஸ்தவ பிரியான்ற. ஸ்தவ்யானா ஸ்துதிக்கப்படுபவர்னு அர்த்தம், ஸ்தவ பிரியானா அதை கேட்டு ஆனந்தப்படுறவர்னு அர்த்தம். ஸ்தோத்திரங்களை கேட்டு ஆனந்தப்படுறவர்னு, ஸ்தோத்திரத்தை கேட்டு ஆனந்தம் யாருக்கு தான் இல்லை சொல்ல. இப்போ என்ன கூட ஒருத்தர் உட்காந்து இவரை போல உண்டான்னு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப சொல்லாதீங்கன்னு மேலுக்கு சொல்லுவாளே தவிர உள்ளுக்குள்ளே ஆனந்தம் இருக்கத்தானே இருக்கும். எல்லாருக்கும் அது உண்டோ இல்லையோ. அதுக்கு அடுத்தபடியா அவ்வளோ தூரம் ஸ்தோத்திரம் பண்ணினவர் ஏதாவது ஒரு காரியத்துக்கு வந்தார்னா நிச்சயமாக அவளுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சார் உபகாரம் பண்ணாது இருக்க போகிறதில்லை. அதை போல் எம்பெருமானா அவனால் முடிஞ்சான்னே கிடையாதே, எல்லாம் அவனால் முடியுமே. அதனால் நாம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல அவனுடைய திருமுக மண்டலம் என்னமா விகாசத்தை அடைகிறது, என்னமாக மலர்கிறது. உடனே என்ன பண்ணுறான், இப்போ இதில் யானி நாமானி கவுனானின்னு சொல்கிற பொழுது என்ன சொல்கிற, எல்லாம் அவனுடைய குணத்தை தெரிவிக்கிறது, எல்லாம் அவனுடைய சரித்திரங்களை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நாமத்தையும் சொல்கிற பொழுதும் ஒன்றா போல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவன் உண்டா, உன்னை போல பக்தர்களுடைய பாபங்களை எல்லாம் பொறுக்கிறவன் உண்டோ, உன்னை போல பக்தவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பவன் உண்டோ அப்படின்லாம் சொன்னால் ஓஹோ அப்போ வாரி வாரி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான் போல இருக்குன்னு வாரி வாரி கொடுப்பன் என்று இப்படித்தான் நாம் கொள்ளணும். அதான் அதனால் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எதற்காக ஏற்பட்டதுன்னா எம்பெருமானுடைய திருமுக மலர்த்தின்னு சொல்கிறேன். ஆனால் பிரபன்னர்களான உத்தம ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவா என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதை ஒரு பலத்துக்காக சொல்லவே கூடாது, எந்த பலமும் வேண்டியதில்லை, பின்ன என்ன வேணும்னு கேட்டால் அந்த எம்பெருமானுடைய முகமலர்த்தியே பேருன்னு சொல்கிறேன், அதுவே போகிறோம்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன பிரயோஜனம் வேணும். இப்போ சொல்கிறேன், நமக்கு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய நெஞ்சை நன்னா தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். தொட்டு பார்த்தா நமக்கு நம்முடைய தகுதிக்கு எவ்வளோ உண்டோ அதை விட ஜாஸ்தியாக கொடுத்துருக்கான்னு தான் நமக்கு தோணுமே தவிர, உண்மையாக நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன தகுதின்றது பெருத்தியார் சொல்லக்கூடாது, எனக்கு என்ன தகுதின்றது எனக்கு தான் தெரியும்ன்றேன் இல்லையா. பெருத்தியார் என்னன்னு சொல்லிட்டுருப்பா, அப்போ இவர் இவ்வளோ சொல்கிறார், மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகத்தையும் ஒரு வாசிச்சிருப்போம், ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தையும் ஒரு வாசிச்சிருப்போம் போல இருக்கேன் அப்படின்னாலாம் எல்லாரும் நினச்சிப்பா கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் எவ்வளவு வாசிச்சிருக்கேன்றது யாரை கேட்கணும்னா என்னை தான் கேட்கணும், எனக்கு தான் தெரியுமே தவிர வேறு யார். அதாவது தன்னெஞ்சறிவது பொய் இருக்கான்னு. அதனால தான் வள்ளுவர் கூட என்ன சொன்னார்னா, பொய் சொன்னால் பெருத்தியாரை வேணா ஏமாற்றி விடலாம், இவனுடைய நெஞ்சத்தை ஏமாற்ற முடியுமோ அது மெய்யா பொய்யானது இவனுக்கு தெரியுமே என்றார். ஆனால் ஏன்னா பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும்னர், இவனுக்கே ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே இல்லாத சொல்லிட்டோமேன்னு. அதனால் என்னன்னு கேட்டால்
எதுவுமே நமக்கு ஒருத்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினால் அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான தகுதி எனக்கு உண்டா என்றால் இல்லை என்பது எனக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவாளுக்கு தெரியாது. வேடிக்கையான விஷயம். அப்படி என்னுடைய ஞானாச்சாரியர் காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி, அவரை போல பெரிய மகான் அந்த அந்த உத்தரமே கிடையாதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். கடந்த நூற்றாண்டிலே எழுந்தருளிருந்தவர், அவரை போல ஒரு பெரிய ஞானி, அவரை போல ஒரு பெரிய வித்வான் கிடையவே கிடையாது. உண்மைதான் அது. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணினார் தெரியுமா இல்லையோ, அவர் எழுந்தருளி இருக்குச்சு, அவருடைய பெருமையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பித்து, இந்த சுவாமி இருக்காரே இவர் தெரியுமா, சம்ஸ்கிருதத்திலையும் மகா கெட்டிக்காரர், தமிழிலையும் மகா கெட்டிக்காரர்னர். அது வாஸ்தவம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, ரொம்ப வசந்தவர் என்னார். ஆனால் அவர் இன்னொன்று சொன்னார், அடே இவர் வலது கையால் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவர், இடது கையால் தமிழில் எழுதுவர் ஒரே சமயத்தில் அப்படின்னு எழுது. அடே இடே புழுகாதுரா, பக்கத்திலே உட்காந்து சாமி, அடே புழு, அது யாராலையுமே முடியாதுரா, எந்துக்கடா இல்லை முதல்ல சொன்னியா அத்தோட நிறுத்திக்கோன்னார் சுவாமி. நிறைய சொல்லிட்டார், அங்கேயே சொல்லிட்டார். அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் காலால் எழுதுவர், நாக்கால் எழுதுவர்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாத இருக்கிறது சொல்கிறத விட்டுட்டு இல்லாதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் நமக்கு. அவரே சொல்லிட்டார், அடே அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் கவிதை எழுதுனா எழுதுவேன், தமிழில் கவிதை எழுதுனா எழுதுவேன். அதெல்லாம் ஆசு கவின்னு பேர், க்ஷண மாத்திரத்தில். அதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப சாமர்த்தியம் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரே சமயத்தில் இதை சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகமாக்கணும், இதை தமிழில் ஒரு பாட்டாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எழுதி வச்சத்தை நற்று பண்ணி சொல்கிற மாதிரி கிடுகிடுன்னு சொல்லிவிடுவார். தமிழையும் பாட்டு சொல்லுவார், சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்லோகம் சொல்லுவார். அந்த சாமர்த்தியம் உண்டு. அது இல்லை அதுக்காக இந்த கையால் சம்ஸ்கிருதம் எழுதுவார், இந்த கையால் தமிழ் எழுதுவார் அப்படின்னுட்டு இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் யாராலையும் முடியாத சமாச்சாரம். இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆஹா, எப்பேற்பட்ட வசந்தவாளாக இருந்தாலும் இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதாவது ஒரு அளவில் தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே போச்சோன்னா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லாதே புழுகாதேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அவர். ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் மட்டும் பாருங்கள், இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. அதானே சொல்கிறார், ஸ்தோத்திரன் நாம கிம் ஆமனந்தி கவையா. கூறத்தாழ்வான் ரொம்ப அழகா ஸ்ரீஸ்தவத்தில் கேட்டுக்கிறார், ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னாக்கா ரெண்டு சொல்கிறார். ஒருத்தனை ஸ்துதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒருத்தனை ஸ்துதிக்கணும்னா அவனிடத்துல இருக்கிற குணம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு விடணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அதுக்கு மேலே இல்லாதத்தையும் சொல்லணும். இதுதான் ஸ்தோத்திரம்னா. ஏன்னா கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கணும் ஸ்தோத்திரத்தில் அப்படின்னு, அதான் ஸ்தோத்திரம்னு லோகத்தில் வச்சுட்டு இருக்கா. ஆனால் எம்பெருமானே உன் விஷயத்தில் அப்படி பண்ணவே முடியாது, அதனால உன் விஷயத்தில் ஸ்தோத்திரம்ன்றது கிடையவே கிடையாதுன்னு. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், உன்னிடத்துல இருக்கிற குணங்கள் அத்தனையும் சொல்லி முடிக்கணும்னா முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது. சரி, ரெண்டாவது உன்னிடத்துல எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னால் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை, எப்படி சொல்கிறது? ஆயினால ஸ்தோத்திரம் எப்படி பண்ணுறது? நான் ஸ்தோத்திரமே பண்ண போகிறது இல்லைன்னுட்டார். ஸ்தோத்திரமே பண்ண போகிறது இல்லை. பிரம்மா முதலானவர்கள் ஆள வந்தார், சொன்னார், பிரம்மா முதலானவர்கள்லாம் உன்னை ஸ்துதிக்க ஆரம்பித்தா, கடைசியில் என்ன பண்ணிவிட்டா, அவளே உன்னை ஸ்துதிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டா. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அருகதை இல்லைன்னு பிரம்மா முதலானவர்களே சொல்லிவிட்டா. அப்புறம் நான் எங்கே உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறது? என்னால் ஸ்தோத்திரமே பண்ண முடியாது அப்படின்னு ஆள வந்தார். ஒரு நிமிஷம் சொன்னார். அப்புறம் ஒரு க்ஷணம் யோசனை பண்ணார். இன்னும் அழகான உதாரணத்தோடு சொன்னார். என்ன சொன்னார்? அப்பா, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு. சுவாமி, பிரம்மா முதலானவர்களே பண்ண முடியாதுன்னு சொன்னதை போய் நீர் பண்ணுறேன்னு சொல்கிறீரே அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அவரும் பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறார், நானும் பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறேன், அவ்வளவுதானே. அது ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னார். பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன, நான் என்ன, ரெண்டும் ஒன்று தானேன்னார். என்ன அழகான வார்த்தை. யத்வா ஸ்ரமாவதி யதாமதி வாப்யசக்தா ஸ்தௌம் ஏவமேவ கலுதேபி சதாஸ்துவந்தः வேதாः சதுர்முகமுகாச்ச மகார்ணவாந்தः கோ மஜ்ஜதோஹோ அணுகுல அச்சலயோஹோ விசேஷः. அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு பெரிய சமுத்திரமா, அந்த சமுத்திரத்தில் மலைகளெல்லாம் முழுகி போகிறதுன்னு சொல்கிறேன். கதையே உண்டு, வேதத்திலே இருக்க அந்த கதை. ஒரு காலத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கைகளெல்லாம் இருந்தது. அதை இந்திரன் வஜ்ராயுதத்தால் வெட்டினான். அவனிடத்துல தப்பிக்கிறதுக்காக மலைகளெல்லாம் போய் கடலில் விழுந்தானான்னு சொல்கிறான். அப்போ கடலில் விழுந்தால் என்ன ஆகும்? மலை முழுகி போயிடும்னார். சரி, கடலில் ஒரு சின்ன கட்டி கல் விழுறது, அது என்ன ஆகும்னு கேட்டார். அதுவும் தான் முழுகி போயிடும்னார். அப்போ முழுகி போகிறதுல மலைக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? மலை பெருசாக இருக்குது, கல் சின்னதாக இருக்குதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர, முழுகிறதுன்னு வந்தால் மலையந்தான் முழுகிறது, கல்லுந்தான் முழுகிறது. அதே போல் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால், அப்போ நானும் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், பிரம்மாவும் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிரம்மாவும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, ஐயோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல போகிறான்.
நானும் அதே சொல்ல போகிறேன், இதில் என்ன தப்பு, நானே பண்ணிவிடுறேன், நானும் அதே வார்த்தையை சொல்லிவிடுறேன். எத்வா ஸ்ரமாவதி யதாமதி வாபி அசக்தா ஆபி, நான் சக்தி அல்லாதவனாக இருந்த பொழுதும் ஸ்தௌம் ஏவா, உன்னை துதிக்கத்தான் போகிறேன் என்று ஆரம்பித்து இப்படி ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு வழியெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். ஆயினாலே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி என்று யாருமே விலக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அதை கேட்டு அவன் ஆனந்தப்படுகிறான். அந்த ஸ்தவப்பிரியா அப்படின்ற ஸ்தோத்திர இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற பொழுது பராசர பட்டர் என்ன அற்புதமான அர்த்தம் பண்ணினார்னா, ஸ்தவப்பிரியானா ஒருத்தன் கொச்சையாக சொன்னாலும் இலக்கண பிழையாக சொன்னாலும் தப்பாகவே சொன்னாலும் கூட அத்தையும் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் பகவான் என்று சொன்னார். ஐயோ நமக்கு ஸ்பஷ்டமாக சொல்ல வரலையேன்னு விசாரப்பட வேண்டாமா என்று சொன்னார். கிம்ருஷ்டம் சுதவச்சனம்ன்ற குழந்தை மழலை சொல்ல பேசுறது, அது தப்பு தப்பாக பேசுறது நமக்கு ஆனந்தமாக இருக்கா இல்லையா? அப்போ நாமெல்லாம் ஆறு எம்பெருமானுடைய குழந்தை. அப்போ நம்ம தப்பு தப்பாக சொன்னாலும் எம்பெருமானுக்கு அது ஆனந்தத்தை விளைக்குமே தவிர அது அவனுக்கு துக்கத்தை விளைக்காதே. ஆயினாலே ஸ்தோத்திரம் பண்ணியே ஆகணும் என்று இப்படி அவனுடைய ஸ்தோத்திரங்களை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இன்னும் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களுடைய வைபவங்கள் நிறைய சொல்லலாம். அவதாரிக்கைன்ற முறையில் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களிலே தலையாய ஸ்தோத்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்தோத்திரம் தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். சொன்ன மாதிரி அதை பலனுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன், சொந்த அனுபவத்திலேயே சொல்கிறேன், அந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்தை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் அனுசந்தித்து கொண்டே வரணும். நித்தியம் ஒரு தடவை சொல்கிறதுக்கு எத்தனை நாழியாக போகிறது? இந்த பூர்வ பீட்டிகை உத்தர பீட்டிகையோடு சேர்த்து சொன்னால் 15 நிமிஷம் ஆகலாம் கிடுகிடுன்னு சொன்னால். நாமங்களை மாத்திரம் சொன்னால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகலாம், அது 20 நிமிஷம் ஆகலாம். அவ்வளவுதானே தவிர இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை நித்தியம் நாம் அனுசந்தித்து கொண்டே வந்தால் அப்பொழுது நமக்கு எம்பெருமானுடைய கிருபையாலே விளைகிற நன்மைகள் என்பது உங்களுக்கே கண்கூடாக தெரியும். அது அதனால் எல்லாரும் அதை அனுசந்தானத்தில் கொள்ளுவது என்பது தலை சிறந்தது. அதில் அந்த சகஸ்ரநாமத்திற்கு 3 ஆச்சாரியர்கள், முக்கியமாக ஆச்சாரியர்கள் 3 பாஷ்யங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதாவது சங்கர பகவத் பாதர், அதே போல் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அது அத்வைத சித்தாந்தபரமாக சங்கர பகவத் பாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ஸ்ரீ ராமானுஜர் தான் வியாக்கியானம் பண்ணி இருக்கணும், ஆனால் அவர் பண்ணலை. அவர் என்ன பண்ணினார்னா, ஆழ்வார்களுடைய அருளிச் செயலிலே மிக ஊறி திளைத்தவரான தம்முடைய சிஷ்யரான பராசர பட்டர் என்கிறவரை கொண்டு நீர் வியாக்கியானம் பண்ணும்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அதை கொண்டு தான் 3 ஆச்சாரியாளுடைய வியாக்கியானத்தில் இருக்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும். முக்கியமாக பராசரோட பட்டருடைய வியாக்கியானத்தில் இருக்கிற அம்சங்களை எடுத்து சொல்லலாம்னு நினைத்திருக்கிறேன். அதற்கு பிறகு மத்வாச்சாரியர் ஆனந்த தீர்த்தர்ன்றவர், அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணினாராம். ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை. அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஓரொரு திருநாமத்துக்கும் 100 அர்த்தங்கள். ஒரு திருநாமத்துக்கு 100 அர்த்தம். அந்த மாதிரி 1000 திருநாமத்துக்கு 100 அர்த்தங்கள். அப்படி வச்சு மிகப்பெரியதாக ஒரு பாஷ்யம் பண்ணினாராம். ஆனால் அது கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு பிற்பட்ட பரம்பரையில் வந்தவரான சத்யசந்த தீர்த்தர்னு ஒரு அதாவது அந்த மத்வ மட்டத்தை சேர்ந்தவர் சத்யசந்த தீர்த்தர்னு பேர். அவர் ஒரு சாஸ்திரநாம பாஷ்யம் பண்ணியிருக்கார். அது அவர் அவளுடைய அந்த புஸ்தகங்கள்லாம் மறைஞ்சு போயிருந்தா கூட அவளுடைய கிரந்த பரம்பரை, காலட்சேப பரம்பரையில் அதெல்லாம் வந்திருக்கும். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் சத்யசந்த தீர்த்தனம். அவள்லாம் என்னென்னா, அந்த சொல்லினுடைய வேர் மூலம் வரைக்கும் போய் அதுக்கு விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் காட்டுவாங்க. மத்வாச்சாரியாளுடைய பாஷ்யத்தில் அப்படிப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு சொல்லணும்னா அதுக்கெல்லாம் சம்ஸ்கிருத ஞானம் நிறைய இருந்தால் தான் ரசிக்கும். அதனால் அது ஒரு புறம் 1-2 திருநாமத்துக்கு எப்படி இருக்குதுன்னு வேணும்னா ஒரு மாதிரி காட்டலாமே தவிர முழுக்க வச்சுட்டு அத்தை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு சக்தி போகாது. அது அவ்வளோ இருந்தாலும் ரொம்ப அழகான பாஷ்யம் அது. இப்படி 3 பாஷ்யங்கள் இருக்குது. 3 பாஷ்யத்தையும் சேர்த்து அடி நான் அச்சு போட்டிருக்கேன். இப்படின்னா 3 பாஷ்யத்தையும் வரிசையாக காலம் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக முதல்ல சங்கரருடைய பாஷ்யம், அடுத்தபடி பட்டருடைய பாஷ்யம், அடுத்தபடி சத்யசந்தருடைய பாஷ்யம், இப்படி 3 பாஷ்யம். அவளுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம், அங்கேயே அவளுடைய தமிழ், அதுக்கு தமிழ் அர்த்தம், அப்படி போட்டு தமிழ் மொழிபெயர்ப்போட அடியன் அச்சு போட்டு எல்லாம் பெரிய அறிஞர்களால் எல்லாம் பாராட்டப்பட்டிருக்கிறது அந்த புஸ்தகம்.
அது விஷயம் இல்லை. இப்போ அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை. சொன்ன விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட அந்த பாஷ்யங்களிலே ஆச்சாரியர்கள்லாம் எப்படி அர்த்தம் காட்டியிருக்கான்னா, இந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய பல பல திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பல பல அவதாரங்களை நன்றாக காட்டுகின்றன என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார்கள். அதிலேயும் முக்கியமாக பராசர பட்டர் அவர் என்ன பண்ணவர்னு கேட்டால், கொத்து கொத்தாக திருநாமங்களை எடுப்பர். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற திருநாமங்களெல்லாம் இந்த அவதாரத்தை சொல்கிறது என்று காட்டுவர். இப்போ உதாரணம் ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன். இப்போ சக்கரவர்த்தி திருமணம் பற்றி, ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறதுன்னு ஒரு 32 திருநாமம் எடுத்திருக்காரு. பரர்திகின்னு ஒரு திருநாமம் ஆரம்பம். அதுலேருந்து ஆரம்பித்து பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நய வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தம இன்னும் மேலே போகிறது. இப்போ இது 16 திருநாமம் தான் ஆச்சு. இப்போ நான் சொன்னதில் இந்த இன்னும் 16 திருநாமம் சேர்த்து 30. இந்த மாதிரி இந்த பகுதியெல்லாம் ராமாவதாரத்தை சொல்கிறது, இந்த பகுதியெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறது. கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட 80 திருநாமங்கள் காட்டியிருக்காருன்னு ஞாபகம் கிருஷ்ணாவதாரத்துக்கு. அங்கேருந்து காட்டுறார். வசுரேதா வசுப்பிரப வசுரேதாகான்னு திருநாமம், அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 70-80 திருநாமம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறதுன்னு காட்டுறார். அதே மாதிரி நிறைய பிராஜிஷ்ணுன்னு ஒரு திருநாமம், அதுலேருந்து ஆரம்பித்து பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுர் ஜெகதா திஜா அனகோ விஜயோஜேதா விஸ்வயோனி புனர்வசு அப்படின்னு தான் இந்த 10 திருநாமங்களுக்கு இன்னும் அவதாரம் கருத்து என்று இப்படி சஹஸ்ரநாமத்தில் எல்லா அவதாரங்களுக்கும் அர்த்தம் காட்டியிருக்கார். ஒரு திரு அவதாரங்கள்னு காட்டியிருக்கார். அதைத்தான் முக்கியமாக எப்படி அந்த திருநாமங்களை கொண்டு அந்த அவதாரத்தினுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுலேயும் அவதாரம்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷம் இல்லையோ? அதாவது எப்படி நமக்கு பகவானை அடைக்கக்கூடிய மார்க்கங்களுக்குள்ளே இந்த நாமசங்கீர்த்தனம்ன்றது ஒரு சுலபமான வழியாக இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமான் தன்னுடைய அவதாரத்தில் தான் தன்னுடைய எளிமையெல்லாம் காட்டினான். எம்பெருமானுடைய நிலைகள் அப்படின்னு காட்டுற பொழுது பரமபதத்தில் இருக்கிற நிலை பரத்துவம்னு சொல்கிறான், திருப்பார்க்கடலில் இருக்கிற நிலை வியூகம்னு சொல்கிறான், எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிற நிலை அந்தர்யாமித்துவம்னு சொல்கிறான். இந்த நிலைகளிலெல்லாம் எம்பெருமானை நம்ம அணுகவே முடியாது. பரத்துவத்தில் போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா பரமபதத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும். பரமபதத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டார். எப்படி போகிறது நீங்கள் தான் சொல்லுங்களேன். இந்த சரீரத்தை விட்டுட்டு தானே போகணும். விட்டால் கூட அது போக முடியுமான்றது யாருக்கு தெரியும்? என்ன இப்படியெல்லாம் சந்தேகம் வந்துடுறது. திருப்பார்க்கடலும் அதே தான். அது எங்கே இருக்குதுன்னே தெரியலை நமக்கு. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காதால் கேட்டிருக்கோம், அவ்வளோதான். கண்ணால் எங்கே பார்க்கறது அத்தேன்னு. அந்தர்யாமித்துவம்னா நெஞ்சுக்குள்ளேயே தான் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். ஆனாலும் அந்த நெஞ்சுக்குள்ளேயே எழுந்தொழி இருக்கிற எம்பெருமானை எப்படி சேவிக்கிறது? என்னால் அதுக்கு அட்டாங்க யோகங்கள் முதலான இதெல்லாம் பண்ணி பெரிய தவமெல்லாம் பண்ணினா உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்பெருமான் வெளியிலே பிரத்யக்ஷமாவான்னு சொன்னேன். இது நடக்கிற காரியமா? யோஜனை பண்ணி பாருங்கள். நமக்கெல்லாம் அட்டாங்க யோகங்கள் பண்ணி தியானம் பண்ணி தவம் பண்ணி எம்பெருமானை அடையிறதுன்னா எப்படி முடியும்? சொல்கிற தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணீர் வேணுமேன்னு கேட்டானா. தண்ணீர் தானே, நீ நிற்கிற பூமிக்கு அடியில் பூரா தண்ணி தான், எவ்வளோ தண்ணி வேணா எடுத்து சாப்பிடுன்னா என்ன சாப்பிட முடியுமா? மண்வெட்டியும் குந்தாலியும் கொண்டு அதெல்லாம் போயிடுத்து. மண்வெட்டி குந்தாலி காலமெல்லாம் போயிடுத்து. இப்போ என்னது, ட்ரில்லிங் மெஷின் கொண்டு வந்து 100 அடி 200 அடி தோண்டினா கூட தண்ணி கிடைக்க மாட்டேன்றது. அவ்வளோ தூரம் போயிடுத்து. இப்போ அத்தனை தூரம் போனால் தான் தண்ணி பூமிக்கு அடியில் காலடியில் ஜலம் இருக்குது. ஆனால் காலடியில் இருக்கிற ஜலத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டி இருக்குது. அதுபோல் நெஞ்சுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான், ஆனால் அவனை அறியறதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. ஆனால் அப்படி என்றிக்கே சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதா என்று சொல்லும்படியாக எல்லாருடைய கண்களுக்கும் புலனாக வந்து இந்த உலகத்திலே வந்து அவதரித்தான் அல்லவா எம்பெருமான். அந்த எம்பெருமான் எளியவனா இல்லை மற்ற 3 நிலைகள் எளியதா? நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் அர்ச்சாவதாரம் என்ன சந்நிதிகளிலே எழுந்தருள் இருக்கிற நிலை அது இன்னும் எளிதுன்னு காட்டுறார் பிள்ளலோகாச்சாரியர். ஏன்னு கேட்டா இந்த விபவாவதாரம் கூட இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சா முடிஞ்சு போச்சேன்றார். புஸ்தகங்களில் வேணா கிரந்தங்களில் வேணா வாசிக்கலாமே தவிர அந்த எம்பெருமானை சேவிக்கணும்னா என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னா கோவிலுக்கு போகணும். பாரத யுத்தத்திலே பார்த்தனுக்கு சாரதியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்தான். என்னால் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த அனுபவிக்கலாம், அந்த அனுபவம் கிடைக்கிறது. ஆனால் அவனை கண்ணால் பார்க்கணுமேனா
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு தான் போகணும். இல்லை வேறு என்ன பண்ணுறது? ஆஹா, அப்போ அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று காட்டுகிறார். ஆஹா, எம்பெருமானுடைய எளிமை என்னால் அதை நாம் எங்கே அனுபவிக்கலாம்னு கேட்டால் இந்த விபவாவதாரம் அவதாரங்களிலே தான் அந்த எளிமையை அனுபவிக்கலாம். வேறு இடங்களிலே நாம் அந்த எளிமையை அனுபவிக்க முடியாது. முக்கியமாக அவதாரத்தினுடைய ஒரு காரணமே என்னன்னு கேட்டால் அது அவதாரத்தினுடைய காரணமே எளிமையை வெளிப்படுத்தணுன்றது தான் காரணம். அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு மேலே வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? நீங்கள் பாருங்கள், எல்லாவற்றையும் ஏற்கனவே எம்பெருமான் அடைந்திருக்கிறபடியினாலே ஒரு அவதாரத்தினால அவருக்கு இனிமேல் இன்னொரு பிரயோஜனம் அடைய போகிறதில்லை. இப்போ நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம்னா எனக்காக வந்திருக்கோம். இப்போ என்னை சொல்லுன்னு சொன்னான், அதனால் ஏதாவது சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேர் சம்பாதிக்கலாமா, பணம் ஏதோ ஒன்று வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நாம் இங்கே வரோம். சரி, கேட்கறதுக்கு வருவாள்லாம் என்ன நினைக்கிறா? சரி, நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது புதுசாக சொல்லிட போகிறாரா, இல்லை இவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாமே, ஏதோ ஒன்று வச்சுக்க, ஏதோ ஒரு காரணம் இப்படி வரோம். ஆஹா, யார் எங்கே போனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் பகவானுக்கு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்றால் எல்லா பிரயோஜனங்களையும் ஏற்கனவே அடைந்திருப்பவனும். அப்படி அடைந்திருக்கிறவனுக்கு இனிமேல் அடைய வேண்டிய பிரயோஜனம் என்ன இருக்கிறது? நினைத்து பாருங்கள். இப்போ அவதாரம்னா என்ன? பரமபதத்திலேருந்து இங்கே இறங்கி வருதல், இதுக்குத்தான் அவதாரம்னு பேர். அவன் எப்படி வந்தான்னு கேட்டா, மீனாய், ஆமையாய், கேழலாய், வராகமாய் என்று சொல்லும்படியாக பல பல அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துட்டு வந்தான். அத்தனை அவதாரங்கள்லையும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், சுவாமி இதெல்லாம் துஷ்ட நிகிரகம், சிஷ்ட சொல்லியிருக்கான். கீதையில் என்ன சொல்லியிருக்கான்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பறக்கிறேன். எதுக்காக பறக்கிறேன்? சாதூனாம் பரித்ராணாய, நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக, விநாசாயச்ச துஷ்கிருதாம், தீயவர்களை அழிப்பதற்காக, மூன்றாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலநாட்டணும், அதற்காக நான் பறக்கிறேன். ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பறக்கிறேன்னு சொல்கிறேன். இதில் என்ன கேள்வி வருது? இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் அவதரித்து தான் பண்ணணுமா? கேட்டு பாருங்களேன் நீங்கள்லாம். இப்போ நமக்கெல்லாம் இதை கேட்கணும்னா வந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாதுன்னு அது கூட இப்போ மாறி போடுறதுன்னு வச்சுங்கோ. இதில் போட்டால் எல்லோரும் உட்காண்ட இடத்துல ஆற்றுலேருந்தே கேட்டு விடலான்றாள். அதை கூட சொல்லு. சரி, ஆற்றுலேருந்து கூட உட்காண்டு கேட்டானுமோ இல்லையோ, கடைசி பட்சம் அதுவாவது பண்ணணுமோ இல்லையோ. ஆனால் எம்பெருமானுக்கு அதெல்லாம் வேண்டியது இல்லையே. எல்லாம் சங்கல்பத்திலாலேயே நடக்கிறது. அனாப்தவ்யம் ஹி ஆப்தவ்யம் வரத கில தவதே ஜகஜன்மஸ்தேம பிரளய விதயா தீ விலசிதம். கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தில் என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமோ? அனாப்தவ்யம் ஹி ஆப்தவ்யம். எம்பெருமானே, உனக்கு அடைய வேண்டியது என்ன இனிமேல் எதுவுமே கிடையாதுன்ற. ஆப்தவ்யம் இது நகிஞ்சித் அஸ்தி, எல்லாம் அனாப்தவ்யம். அனாப்தவ்யம் ஹி ஆப்தவ்யம் ந தவ கில கிஞ்சித் வரததே. யார் சொன்னா அப்படின்னா, ஜகத் ஜன்மஸ்தேம பிரளய விதயா தீ விலசிதம் என்ற ஜகத்தினுடைய சிருஷ்டி, அதனுடைய ஸ்திதி, அதாவது காத்தல், சம்ஹாரம் எல்லாம் எம்பெருமான் எப்படி பண்ணுறான்? ஏன்னால் வெறும் சங்கல்பத்தினாலே உலகம் படைக்கப்படட்டும்னு நினைத்தால் உலகம் படைத்தாகி விடுகிறது. இப்போ கொயவன் பானையை பண்ணுற மாதிரி மண்ணை எடுத்து பிசைஞ்சி தீர்த்தத்தை சேர்த்து அதை மிதித்து அப்புறம் தண்டத்தில் வச்சு சுற்றி இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பானையை உண்டாக்குறதுக்கு இவ்வளவு காரியத்தை பண்ண வேண்டியிருக்கிறது பானை செய்கிறவன். இந்த இவ்வளவு பெரிய லோகத்தை சிருஷ்டிச்சானே பகவான், அதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டானா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கஷ்டப்படலையா. வேதம் என்ன சொல்கிறது? அப்படியே பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோ தப்யதா அப்படின்றது. பல பிரஜைகளாக நான் ஆகக்கடவேன் என்று ஒரு நினைவு நினைத்தான். உடனே இத்தனை வஸ்துக்களும் உண்டாயிடுது. சங்கல்பத்திலே உண்டாயிடுது. எல்லாம் அவனுடைய நினைவுனால உண்டாயிடுது. அப்போ நினைவுனால உண்டாயிடுதுன்னா அப்போ நினைவே போருமோ இல்லையோ எல்லா காரியத்தையும் பண்ணுறதுக்கு? எதுக்கும் அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பழைய நாள்லலாம் சொல்லிட்டு இருப்பா, ஏதாவது ஒரு பணத்தை ஒருத்தர் கொண்டு போய் அனுப்பணும்னா என்ன பண்ணணும்னா, பேங்க்குக்கு போகணும், சலான் எழுதணும், அத்தை கட்டணும், இத்தை கட்டணும், 1000 வச்சுட்டு இருந்தா. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறா? எல்லாம் விரல் நுனியிலேயே இருக்குன்னு. என்ன பண்ணா? இந்த செல்ஃபோன் ஒன்று வச்சுட்டா போகிறோம். யாருக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படி ஒத்தினா பணம் போயிடுது. அப்படின்னா எவனாவது பேங்க்குக்கு போகணும், அது விஷயம் தெரிஞ்சு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்துடுத்தோம்னா
அப்புறம் அவன் பேங்க்குக்கு போக போகிறதில்ல. இல்லை, சின்ன விஷயம் இது. அதுபோல் எல்லாம் நினைவில் நடக்கிறதுன்னா என்னத்துக்கு பகவான் இந்த லோகத்துக்கு வரணும்? அவதாரம் எதுக்கு பண்ணணும்? வேண்டியதே இல்லையே. பரமபதத்திலே உட்காந்து என்ன பண்ணணும்? ராவணனை அழிக்கணுமா, ஹிரண்யனை அழிக்கணுமா? என்ன பண்ணணும்? ஹிரண்யா துவஸ்தோ பவத்து, ராவணா நான் துவஸ்தோ பவத்துன்னு சொன்னால் போருமேன்ற சொல்ல வேண்டாம். நினச்சா ராவணன் அழிந்துபட கடவன், ஹிரண்யன் அழிந்துபட கடவன் அப்படின்னு நெஞ்சால நினச்சா அழிச்சு விட போகிறோம். இதுக்கு எதுக்கு பிறந்து அப்புறம் இங்கேருந்து ராமனா பிறக்கிறதா, அப்புறம் சீத்தையை என்னது அது அவன் கவர்ந்து சொல்கிறதா, அப்புறம் குடுன்னு அவள்கிட்ட போய் கஞ்சறது, அந்த குரங்கையெல்லாம் துணை அழிச்சுன்னு போகிறது, கடைசியில் அவன்கிட்ட போய் நீ யுத்தம் பண்ணுறது, யுத்தத்தில் ஒரு நாள் தோற்று வேற போகிறது. இன்றைக்கி பாரு நான் ராமனா இல்லையான்னு காட்டுறேன். எதுக்கு இதெல்லாம் கிரீடாகாத்தவ ஆடம்பரம் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தில் இது என்னடா வீண் அட்டகாசம் பண்ணுறேன், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணினேன்னு கேட்குறார். யோசனை பண்ணி பாருங்களேன். எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்விதானே. நினைவினாலேயே எல்லாத்தையும் நடத்தக்கூடியவனுக்கு எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு அட்டகாசம்? வேண்டியதே இல்லையே. இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே எல்லாம் அழிந்ததுன்னு சொல்லிட்டா போகிறோம். சங்கல்பத்தினாலேயே நடத்தக்கூடியவனுக்கு பண்ண வேண்டிய காரியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறான்? அப்படிப்பட்ட சங்கல்பத்தை உடையவன் பண்ணுறான் இந்த காரியத்தை. எந்த காரியத்தை? என்னால் அவதாரம்ன்றது என்ன? அவனா மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு அவதாரம்னு பேர். அவனா அதாவது த தரத்தின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வர்பது. வர்பன்னா என்ன? வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது தரத்தின்னா வெறும தரத்தினா தாண்டுகிறான்னு அர்த்தம். ஆனால் அது முன்னால் இருக்கிற ஒரு உபசர்க்கத்தோடு சேர்ந்தால் அர்த்தம் மாறி போடும். அப்போ என்ன ஆச்சு? அவதரத்தின்னு சொன்னால் கீழே இறங்குகிறான்னு அர்த்தம். அவனா கீழே, தரத்தின்னா இறங்குகிறான்னு அர்த்தம். அந்த அவதரத்தின்றது தான் நவுன் ஃபார்மில் வரைச்சா அவதாரம்னு ஆறுது. அதாவது என்ன? கீழே இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அவதாரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? கீழே இறங்குதல்னு அர்த்தம். எதுக்காக கீழே இறங்கணும்? நம்ம கீழே இறங்கவே வேண்டாம், மேலேயே உட்காந்துருக்கலாம். அங்கிருந்து கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்னது சொன்னபடி நடக்கப் போகிறது. ஆனால் அதற்கு மேலே அவன் என்ன பண்ணுறான்? இந்த 3 காரணங்களை வேற சொல்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா என்று தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் இப்படிப்பட்ட அவதாரங்களை செய்கிறேன். ஒவ்வொரு யுகத்திலேயும் நான் பிறக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவனை கேட்கணும், ஏன் இந்த பரித்து நல்லவர்களை காக்கணும்னா பரமத்திலேருந்து பண்ண முடியாதா? தீயவர்களை அழிக்கணும்னா பரமத்திலேருந்து பண்ண முடியாதா? இந்த தர்மத்தை நிலைநாட்டணும்னா வைகுண்டத்திலேருந்து பண்ண முடியாதா? உனக்கு எல்லாம் பண்ண முடியுமோ இல்லையோ? அப்போ எதுக்காக வந்தாய் என்று கூறத்தாழ்வான் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். பகவானே கூறத்தாழ்வான் கேள்வி கேட்டால் கொஞ்சம் நடுங்குவனான். ஐயோ ஏடா கூடமாக கேட்டு விடுறாரு, இவருக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு திண்டாடுவனான். ஆனால் பதிலையும் அவரே சொல்லியிருக்கார். யார்? கூறத்தாழ்வானே. அதற்கு உண்டான அவர் கேட்டுட்டப்பா பதில் தெரியலேன்னு நீ விசாரப்படுவானா? எதுக்காக அப்படின்னா நான் சொல்கிறேன் கேள் என்று அவனுக்கு அவரே பதிலையும் சொல்லுகிறார். அது என்ன பதில்? சந்தேகம் தெரியணுமோ இல்லையோ? நீங்கள்லாம் யோசனை பண்ணி பாருங்க, இது என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு. ஏற்கனவே என்னிடத்துல காலட்சேபம் காட்டுவாளாக இருந்தால் ஏற்கனவே நான் இன்றைக்கான சொல்லியிருந்து அது உங்களுக்கு ஞாபகமும் இருந்தா அப்போ விசாரம் இல்லை. இல்லைன்னா ராத்திரியெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணுங்க. எதுக்காக எம்பெருமான் அவதரிக்கிறான்? அந்த அவதாரம் என்கிறது எப்படி எளிமைப்பட்டது? அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவதாரமும்னு சொல்கிற பொழுதோ அந்த உபாயங்களுக்குள்ளே ரொம்ப எளிமையான உபாயமான நாம சங்கீர்த்தனம், அந்த உபேயமான எம்பெருமானுடைய எளிமையான நிலைமை அவதாரம், இது ரெண்டுத்தையும் நாம் சேர்த்து அனுபவிக்கிற பொழுது அது எவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கும் என்கிற விஷயத்தை இன்னும் தொடர்ந்து நாளை தினம் முதற்கொண்டு இன்னும் இன்னைக்கு முடிஞ்சு போயிடுத்துன்னா இன்னும் 7 நாள் அனுபவம் நமக்கு வாய்த்திருக்கிறது. அதில் இந்த விஷயத்திற்கான விடையை நாளை தினம் தெரிவிக்கிறேன். எதற்காக எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று தெரிவித்து அதற்கு மேலே என்ன அவதாரங்கள், சஹஸ்ரநாமத்தில் எல்லா அவதாரத்தையும் அனுபவிக்க முடியாட்டாலும் முக்கியமான சில அவதாரங்களையாவது நாம் அனுபவிப்போம் என்று கூறி அமைகிறேன். லக்ஷ்மீ சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷபக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச
ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யர்த்தே வெங்கடேஸ்வர யஸ்ஸமர்பிதமால்யோகை அனந்தார்யாய மங்களம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நம. ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம்.